சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலையணி நாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 14வது திருப்பதிகத்தை ஆரம்பிப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 14வது திருப்பதிகம் திரு கருவூர் தேவரால் அருளிச் செய்யப்பட்ட பதிகம். திரு பூவணம் என்ற திருத்தலத்திற்கு உரியதுமான பண் என்பது பஞ்சமம் பண்ணிற்கு உரிய பதிகம். முதல் பாடல். திருவருள் புரிந்து ஆள் ஆண்டு கொண்டு இங்கன் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிது அருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமையில் பெரியது ஒன்று உளதே. மருது அரசு இருங்கோங்கு அகில் மரம் சாடி வரைவளம் கவர்ந்திழி வையை பொருதிரை மருங்கு ஓங்கு காவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே. இந்த பாடல்ல பெருமான் எப்படிப்பட்ட தன்மை உடையவன், அது மட்டும் இல்ல, இந்த திருப்பூவணம் என்ற திருத்தலம் எத்தனை இயற்கை வளம் நிறைந்தது அப்படிங்கிறத நமக்கு கண்முன் படம் பிடித்து காட்டுகின்றார் ஆசிரியர். அதாவது, திருவருள் புரிந்து ஆள் ஆண்டு கொண்டு இங்கன். பெருமான் என்ன பண்றாராம், திருவருள் செலுத்தி, அதாவது பெருமான் நம்ம மேல கருணை கொள்கின்றார் அப்படின்றதே திருவருள் தான். எது செய்தாலுமே திருவருள் தான். நமக்கு அது வலியாகவோ கஷ்டமாக இருந்தாலும் அதுவும் திருவருள் தான். ஏன் அப்படின்னா, பெருமான் நமக்கு வினையை கழிப்பதற்காக நமக்கு உதவி செய்கின்றார் அப்படிங்கிற பக்குவத்தோட நாம அதை பார்க்க எண்ண வேண்டும். இப்போ ஒருத்தரால நமக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஒருத்தரால நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா அது அந்த ஆளினால் வந்தது கிடையாது, நம்ம வினை அந்த ஆள் மூலமாக ஊட்டப்படுகின்றது அப்படிங்கிறத நாம நல்லா நினைவு வச்சுக்கணும். அதே நேரத்துல பெருமான் நமக்கு அந்த வினை கழிவுக்கு உதவி செய்யும் போது அதே நேரத்தில் அவர் கூடயே இருந்து அதை தாங்கிக் கொள்ளுவதற்கான ஒரு சக்தியையும் கொடுக்கின்றார் அப்படிங்கறத தான் நாம இன்னும் உணர வேண்டிய உண்மை. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு ஆளால நமக்கு பிரச்சனை வந்துருச்சோ இல்ல ஒரு பொருளால நமக்கு பிரச்சனை வந்துருச்சோன்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவப்படுறதோ இல்ல அந்த பொருள் மேல கோவப்படுறதோ மேலும் வினையை கூட்டுவதற்குத்தான் காரணமாக அமைகின்றது. ஆக பெருமானின் கருணை எதுவாக இருந்தாலும் அது திருவருள் தான். அது இன்பமாக இருந்தாலும் திருவருள் தான், துன்பமாக இருந்தாலும் திருவருள் தான். ஆக எது எடுத்தாலும் திருவருள் என்று பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கும் பெருமான் தான் வழி செய்ய வேண்டும். நம்மளால முடியுமா அப்படின்னா எதுவுமே முடியாதுங்க. இன்னைக்கு கைய தூக்கி நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. காலையில எந்திரிச்சு காப்பி குடிக்கிறோம், அந்த காஃபி டம்ளரை நாம தூக்கணும்னாலே பெருமானுடைய அருள் இருந்தா தான். இல்லைன்னா கை எங்க எடுக்க முடியும்? அனைத்துமே பெருமானுடைய திருவருள் தான். அந்த குறிப்பை தான் இங்க சொல்றாரு, திருஅருள் புரிந்து. இதுல சிலருக்கு மரக்கருணை சிலருக்கு அறக்கருணை என்று 2 விதமாக பெருமான் அருள் புரிகின்றார். மரக்கருணை அறக்கருணை இரண்டுமே திருவருள் தான். இப்ப ராவணனை அழிக்கிறாரு, அதுவும் திருவருள் தான், அதுவும் அருள் தான், வேற எதுவுமே கிடையாது. அங்க தண்டனைன்னு எதுவுமே கிடையாது. பெருமானுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது, நல்லவன் கெட்டவன் கிடையாது, வேண்டியவன் வேண்டாதவன் அந்த கணக்கே கிடையாது. எல்லாரும் சரிசமம் பெருமானுக்கு முன்னாடி. அதனாலதான் பாத்தீங்கன்னா பாம்பை தூக்கி தலையில வச்சாரு, கங்கையை தூக்கி தலையில வச்சாரு, சந்திரனை தூக்கி தலையில வச்சாரு, கொன்றை மலரை தூக்கி தலையில வச்சாரு. எது எடுத்தாலும் எங்க வைக்கிறதுக்கு இடம் அப்படின்னா தலைதான், தூக்கி எடுத்து வச்சிருவாரு. ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு அவர் பாக்குறாரான்னா கிடையவே கிடையாது. அதுதான் பெருமானுடைய அருள். அப்படி சொல்லிட்டு திருவருள் புரிந்து என்ன பண்ணாரு பெருமான் தெரியுமா, என்னை ஆண்டு கொண்டு அருள் செய்கின்றார். என்ன சிவாய நம்ம சொல்ல வச்சிருக்கிறான்பா, என்ன ஆண்டு கொண்டான்.
என்னை ஆண்டு கொண்டான் என்றால் என்ன அர்த்தம்? என்னை அவனது திருநாமத்தை சொல்லும் ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றான் என்று அர்த்தம். ஆண்டு கொண்டு என்ன பண்ணா, சிறியனுக்கு இனியது காட்டி. நான் ரொம்ப சிறியவன், கடையன், ஒன்னுத்துக்குமே லாயக்கில்லாதவன், எனக்கு என்ன காமிக்கிறாரு தெரியுமா? இனியது காட்டி. அது என்ன இனியது அப்படின்னா, இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது சிற்றின்பம் வேண்டும் என்பவர்களுக்கு சிற்றின்பம் கொடுக்கின்றான் பெருமான், பேரின்பம் வேண்டும் என்பவர்களுக்கு பேரின்பம் கொடுக்கின்றான் பெருமான். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நாம நம்மளை சுத்தி இன்னைக்கு அனுபவிக்கிற சிற்றின்பம் அனைத்துமே பேரின்பத்திற்கான ஒரு அந்த டெமோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதேதான். பாத்தீங்கன்னா இப்போ அல்வா சாப்பிடுறீங்க, ஜிலேபி சாப்பிடுறீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம், இசை, நல்ல அருமையான இசை கேட்கறீங்க, அருமையான நாட்டியம் கேட்கின்றீர்கள், அருமையான வாசனையை நுகருகின்றீர்கள், உடல் உறவு எதுவாக இருந்தாலும் அபரிமிதமான ஒரு இன்பம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த இன்பம் 1% கூட கிடையாது. அதை விட பல மடங்கு கூடுதலான இன்பத்தை பெருமானின் திருவடி நமக்கு கொடுக்கும். ஆனா நாம என்ன பண்றோம், இப்ப இந்த மிச்சர் கடைக்கு இல்ல இந்த ஸ்வீட் கடைக்கெல்லாம் போனா சாம்பிள் கொடுப்பான். அந்த சாம்பிள்ல எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா, திருப்தி ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுடுறோம். அந்த சாம்பிளை தாண்டி உள்ள போனாதான் உண்மையான ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மறந்துடுறோம். அதுதான் இங்க சொல்றாரு, இனியது காமிச்சாராம். அது என்னது இனியது தெரியுமா? சிற்றின்பத்தை காண்பித்து பிறகு பேரின்பத்தை நமக்கு காண்பிக்கின்றார் இல்லையா, அந்த இனியனவற்றை காண்பிப்பதுதான் இங்க குறிப்பிடுறாரு ஆசிரியர். சொல்லிட்டு பெரிது அருள் புரிந்து என்ன பண்ணான் பெருமான், இன்னைக்கு உள்ள அந்த இன்பங்களெல்லாம் காமிச்சான்பா. காமிச்சு பேரின்பத்தை காமிச்சானா, காமிச்சு என்ன பண்ணினா, பெரிதாக இருக்கின்ற ஆனந்தத்தையே தருகின்றான். ஆனந்தம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது பெருமானின் திருவடிதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் அப்படின்னு நாம சிவபெருமான சொல்றோம். வேற யாரையுமே நாம ஆனந்தம் என்று சொல்லிவிடவே முடியாது. இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்தாலும் அது ஆனந்தம் கிடையாது, சிவபெருமானை தவிர. சிவபெருமான் ஒன்றுதான் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதிப்பாடு உடையது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸும் அட்டாச் பண்ணாம வர்ற ஆனந்தம் அதுதான். எனக்கு இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சா ஆனந்தம், அது ஆனந்தம் கிடையாது. ஏன்னா கிடைத்தால் அப்படின்னு அங்க ஒரு கொக்கிய போட்டு விட்டுறீங்க. என் மனைவிக்கு உடல் நலம் சரியாயிடுச்சுன்னா, என் கணவனுக்கு உடல் நலம் சரியாயிடுச்சுன்னா அங்க ஒரு ஆனால் அப்படின்னு ஒரு குக்கிய போட்டு விட்டுறீங்க. ஆக ஒரு கொக்கிய போட்டுட்டீங்க அப்படின்னா அங்க ஸ்ட்ரிங் அட்டாச் ஆயிடுது. ஸ்ட்ரிங் இல்லாத ஆனந்தம் யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். எது செய்யறோம், எது செய்யல, எது கிடைக்குது கிடைக்கல, எதுவுமே கிடையாது. பெருமான் திருவருளை காட்டிக்கொண்டே நிற்கின்றார். பிடிக்க வேண்டியது நமது கடமை. அது சொல்லிட்டு, இப்படி பெருமானே வந்து சிறியவனாக இருக்கின்ற என்னை ஆண்டு அருள் புரிந்து ஆனந்தம் தருகின்றானே, அவனுடைய பெருமையை நான் எங்கன்னு போய் சொல்றது? பெருமைக்கு உரியவன்பா. அதை நான் எங்கேயுமே வார்த்தைகள்ல சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை மிகுந்தவனாக இருக்கின்றான். இவன் எங்கே இருக்கின்றான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மருது மரம், அரச மரம், கோங்கு மரம், அகில் மரம், இது எல்லாம் அடர்த்தியாக வளர்ந்திருக்கின்ற திருப்பூவனம் என்ற அந்த இடத்தில். அதாவது வைகை நதி அதிகமாக வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்றது. அங்கே வந்து அரசு இந்த மாதிரி மரங்கள் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி முறிச்சு கொண்டு வருதான். அப்ப எத்தனை மரங்கள் அங்க வழியில நின்று இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எங்கேயாவது இப்படிப்பட்ட மரங்களை நாம பார்க்க முடியுதான்னா 1-2 அங்கங்க தட்டுப்பட்டா பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இப்போ நிறைய இடங்கள்ல சிவனடியார்கள் அரச மரம் வைக்கின்ற விழா அப்படின்னு சொல்லியோ அல்லது மருது மரம் வைக்கின்ற விழா அப்படின்னு சொல்லியோ வைப்பதை பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாவே இருக்கு. மீண்டும் நாயன்மார்கள் காலம் புணர்ந்து வருவது நம் கண்முன் தெரிகின்றது. நாம அடியார்களாக இருக்கின்ற நாமளாவது நம்ம வீட்டுல இந்த மாதிரி மரங்களை வைத்து ஒரு நந்தவனம் மாதிரியாகவாவது செய்யணும். வீட்டுல செய்ய முடியலன்னா கோயில்லையாவது பராமரிப்போம்.
நாம இப்ப என்ன பண்றோம், வீட்லயும் வைக்கிறது கிடையாது, ரோட்ல இருக்கிற மரத்தையும் வெட்டிடுறோம், கோயில்ல இருக்கிற அந்த இடத்தையும் என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு அதை பிளாட் போட்டு வித்துடுறோம். இது எல்லாத்தையும் நாம செய்யும் போது இயற்கை வளம் எங்க இருந்து நமக்கு திருப்பி கொடுக்கும்? ஒன்னு யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல எதையுமே எதிர்பார்க்காமல், சிவபெருமான் மாதிரி எதையுமே எதிர்பார்க்காமல் நமக்கு திருப்பி செய்து கொண்டிருப்பது யார் அப்படின்னா மரங்கள் தான். உலகத்துல நாம பார்க்கக்கூடியது மரங்கள் தான். அந்த மரங்களையே நாம வெட்டி சாய்க்கிறோமே. மனிதர்களை எத்தனை உயர்ந்த ஒரு சாதி என்று சொல்லுவார்கள், எத்தனை கீழ்ப்பட்டு நாம் நிற்கின்றோம் அப்படிங்கறத பார்க்கும்போது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அடியார்கள் இந்த திருமுறைகள் எல்லாம் படிக்கிறோம். நாமளாவது என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு ஒரு மரம் என்பது போல வைத்து எத்தனை மரம் நட முடியுமோ அத்தனையும். உழவாரம் போறோம், உழவாரம் போகும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல மரத்தை நட்டு அங்க அதை நீர் பாய்ச்சுவதற்கு உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வச்சுட்டு வரலாம். அதை செய்யும் போதே நம்ம என்ன பண்ணணும், இப்ப வீட்டுல ஒண்ணும் கிடையாது, நம்ம வீட்டுல பசங்க இருப்பாங்க, படிச்சு முடிச்சிருப்பாங்க, அல்லது படிப்புக்காக காத்துட்டு இருப்பாங்க, ஸ்கூல் திறக்கிறதுக்கோ யூனிவர்சிட்டி திறக்கிறதுக்கோ வேலைக்கு காத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பொழுது வீணா கழியாம யூடியூபு, ஃபேஸ்புக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காம கோயிலுக்கு போய் ஒரு 4 மரத்தை நட்டு அதை பராமரிச்சுட்டு வந்தாலே நல்லது. புண்ணிய பாவம் 2வது இருக்கட்டும், இவங்க சாமியை நம்புறாங்க நம்பலங்கிறது கிடையாது, 2வது அது. ஆனா இதை செய்யும் போது இயற்கை வளம் அதிகமாகும் போது நமக்கு திருப்பி அந்த மறுபடியும் நமக்கு அதுல இருந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையாவது நாம நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு கோயில் எல்லாம் நம்பிக்கை இல்லம்மா, சாமியில எல்லாம் நம்பிக்கை இல்லமான்னு நம்ம பிள்ளைங்க சொல்லுச்சுன்னா சரி பரவாயில்ல, அதுவும் திருவருள் தான், உனக்கு சாமி இன்னும் வாய்ப்பு கொடுக்கல. ஆனா நீ மரங்களை நடுறதுக்கு சாமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைல்ல, நடு அப்படின்னு நாம சொல்லலாம். சொல்றதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு நாம அதை சொல்றது கிடையாது, ஏதோ அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். அதுவும் திருவருள் தான் வைங்களேன். ஆனா இது எல்லாத்தையும் நாம சொல்லி வந்தோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பச்சை பசுமையாக இருக்கும், காற்று தூய்மை அடையும், மழை நன்றாக வரும். இன்னைக்கு நாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோமே இந்த வறட்சி அது இதுன்னு, அதெல்லாம் இல்லாமல் போகும். இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே சொன்ன ஒரு உண்மை. நம்பி ஆரூரர் நம்ம இவருடைய பதிகங்கள், காழிப்பிள்ளையாரோட பதிகங்கள்லாம் எடுத்து பாருங்க. இயற்கையோடு சிவத்தை பார்த்தார்கள், சிவத்தோடு இயற்கையை பார்த்தார்கள். நாம ஏன் சிவத்தையும் பார்க்காம இயற்கையும் பார்க்காம விட்டுவிட்டோம் அப்படின்னு தெரியல. அதுவும் திருவருள் தான். ஆக நாம இங்கே செய்ய வேண்டியது என்னன்னா, பெருமான் அருள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். நம்ம நம்பி ஆரூரர் சொல்லுவாரு 7ஆம் திருமுறையில 53வது பதிகத்துல, இல்லை என்னாது அருள் செய்வார் அப்படின்னுட்டு. இல்லைன்னே சொல்ல மாட்டான் பாவன், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பான் அப்படின்னுட்டு. அதே மாதிரி நம்ம சிவபெருமான் இல்லை என்னாது அருள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் பெருமானை சிக்கர பிடிக்க வேண்டியது மட்டும்தான். அற்புதமான அழகான ஆழமான பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2வது பாடல். பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடும் காலம் நின் காண்பான் ஏம்பலித்து இருக்க என்னுள்ளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். தேம்புனல் பொய்கை வாளை வாய் மடுப்ப தெளிதரு தேரல் பாய்ந்து ஒழுகும் பூம்பனை சோலை ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. இன்றைய பாடல் பெருமான் இந்த அண்டங்கள் கடந்து விஸ்வாதிகனாக நிற்கின்ற அந்த தன்மையை சொல்லி, ஆனால் அதே நேரத்தில் தனக்கு எப்படி எளிவந்த பிரானாக நிற்கின்றான் அப்படிங்கிற அந்த குறிப்பையும் சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா? பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர்கள். அதாவது பாம்புல படுத்திருக்கிறது ஆனந்த சயனம் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் இருப்பது நமக்கு திருமால், காத்தல் தொழிலுக்கான அதிபதி. அவர் தேடுகின்றாராம் சிவபெருமான, கிடைக்கலையா. அதே மாதிரி படைப்பையே தொழிலாக வைத்திருக்கின்ற அயன் தேடுகின்றாராம், அவருக்கும் கிடைக்கலையா.
தேவர்கள் எல்லாரும் தேடுறாங்களாம், அவங்களுக்கும் கிடைக்கலையாம். 1-2 நாள் தேடல, பல நெடுங்காலமாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலம் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான யுகங்கள் சேர்ந்தது அப்படிங்கறத நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஆக பன்னெடுங்காலம் உன்னை பார்ப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அவர்களுக்கெல்லாம் நீ அகப்படாமல் நிற்கின்றாயே அப்படின்ற குறிப்பை நமக்கு இங்கே சொல்லுகின்றார் ஆசிரியர். இதுல என்ன குறிப்புன்னா, இந்த தேவர்கள் அல்லது திருமால் அல்லது அயன் என்பது எல்லாமே ஒவ்வொரு பிறவி. இது எல்லாமே பிறவிதான், உயிர்கள் தான், நம்மை போன்ற உயிர்கள். ஆனால் நம்மை விட அதிகமான புண்ணியம் செய்த உயிர்கள். அவர்களை நாம் மட்டம் தட்டக்கூடாது. இப்ப நாம சைவர்களா இருக்கிற நாம செய்யற நிறைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களை எகத்தாளமா பேசுறது, மத்தவங்களை மட்டம் தட்டுறது, இது எல்லாம் நாம செய்துகிட்டு இருக்கிறோம். அதாவது திருமால் கோயிலுக்கு செல்லும் போது நம்மளுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் பெருமானின் அடியவன், உன்னிடம் நான் வந்து இங்க நிற்கின்றேன், காத்தல் தொழில் செய்கின்றாய், இந்த தனுகரண புவனபோகத்தை காத்து அருள் செய்கின்றாய், இதில் என் மனம் சிக்குண்டு தவிக்காமல் என்னை காத்து அருள் செய் அப்படிங்கறதோட நிறுத்திட்டு நாம வெளியில வந்துடணும். பெருமானை வணங்குவதாக இருந்தால் நம்ம 2 கைகளும் தலைக்கு மேல் வணங்கணும், தலைக்கு மேல் தூக்கி கும்பிடணும். மத்த தேவர்களெல்லாம் வணங்கும் போது நெஞ்சு கிட்ட வச்சு கைய கூப்பினா போதும். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம். ஆனா தலைக்கு மேல், அதாவது வழிபாடு வணக்கம் என்று 2 இருக்கின்றது. நீங்க வணக்கம் சொல்றது யாருக்கு வேணாலும் சொல்லலாம். காலையில எந்திரிச்சு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல இருந்து எதிர்த்து வீட்டுக்காரங்கள்ல இருந்து எல்லாருக்குமே வணக்கம் சொல்றோம். அதே மாதிரி தேவர்களுக்கும் வணக்கம் சொல்லலாம். ஆனா வழிபாடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது சிவபெருமான் ஒருவனுக்கே தான். எப்படி கற்பு நிலை என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமோ, வழிபாட்டிலும் அந்த கற்பு நிலை என்பது முக்கியம். தலைக்கு மேல கை தூக்கி நாம வணங்குறதா இருந்தா அது சிவபெருமானுக்கு தான். ஆனா அதுக்காக மத்த தேவர்கள் எல்லாம் இகழலாமா அப்படின்னா கூடவே கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்மளையெல்லாம் விட நல்ல ஒரு நிலையில அவங்க ஏதோ ஒரு புண்ணியம் செய்ததுனாலதான் பெருமான் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு நாம போய் அவங்கள மட்டம் தட்டி பேசுறதோ, இல்ல அவர்களை வழிபாடு செய்யறவங்க அவங்கள நம்ம மட்டம் தட்டுறதோ சிவநிந்தனைக்கு ஆட்படும். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் சிவபெருமான் கிட்ட வேலை செய்யறவங்கள நாம நிந்திச்சோம் அப்படின்னா அதுவும் குற்றமாகத்தானே வரும். அதனால நாம கவனமா இருக்கணும். நிந்திக்க வேண்டாம், அதே நேரத்துல போய் வழிபாடு செய்துட்டும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல என்னன்னா, இவர்கள் எல்லாருமே அவர்கள் செய்த நல்வினை பயனின் காரணமாக இந்த பதவியை அடைந்தவர்கள். வினை என்பது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றவர்கள் தான் அடியார்கள். நல்வினை வேணும் அப்படின்னு சொல்றவங்க தேவர்கள். இதுல என்னங்க வினையே வேண்டாம் அப்படின்னா நமக்கு அப்ப நல்வினையும் வேண்டாமான்னா வேண்டாங்க. நமக்கு அடியார்களுக்கு நல்வினையும் வேண்டாம், தீவினையும் வேண்டாம். அந்த மனப்பக்குவத்தில் இருப்பவர்கள்தான் சிவனடியார்கள். வினை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஊசிக்கு சமம். இது நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஊசிக்கு சமம். சரி, இதுல ஒரு நல்வினை அல்லது ஒரு கூண்டுன்னு வச்சுக்குவோமே, ஒரு கூண்டுக்கு சமம். வினை செய்வது என்பது கூண்டுக்கு சமம். நல்வினை செய்தா அது தங்க கூண்டு, தீவினை செய்தா அது இரும்பு கூண்டு. இப்ப ஒரு கிளிய ஒரு கூட்டுல அடைச்சு வச்சா அதுக்கு ஒரு தவிப்பு தானே. அது தங்க கூடா இருந்தா என்ன, வெள்ளிக்கூடாக இருந்தால் என்ன, அது பொறுத்த வரைக்கும் அது சிறைதான். நமக்கும் அந்த பக்குவம் இருக்க வேண்டும். நல்வினை செய்தால் அது தங்க கூண்டு, தேவர்கள் என்ற அந்த ஒரு பிறவியை எடுக்க வேண்டி வரும். தீவினை என்று செய்தால் நரகர்களாக பிறக்க வேண்டி வரும். ஆக அதுவும் ஒரு கூடுதான். அதனால இந்த 2 கூண்டும் எனக்கு வேண்டாம் சாமி, இதுல இருந்து என்னை வெளியில் கொண்டு எனக்கு பிறப்பு என்பது இல்லாமல் செய்து அருள் செய் அப்படிங்கிற மனப்பக்குவம் இருப்பவர்கள்தான் அடியார்கள். ஆக இங்க பாருங்க, பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடுங்காலம்,
எத்தனையோ யுகங்களாக நின்று உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ அகப்படவில்லை. ஏன் அப்படின்னா அவர்கள்லாம் தற்போதத்தினால் உன்னை தேடுகின்றார்கள். நான் பெருமானுடைய தலைய பார்க்க போறேன், நான் பெருமானுடைய திருவடியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினா அந்த நான் அப்படிங்கிற செருக்கு அங்க வரும்போதே எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆனா இது எல்லாம் இல்லாமல் பெருமானே உனது திருவருள் அனைத்துமே உனது திருவருள் அப்படிங்கிற பக்குவ நிலையோடு நாம் இருந்தால் அடியார் என்ற அந்த ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அடையாளம் கிடைக்கும் போதுதான் இங்க பாருங்க, அடுத்த வரி நமக்கு ஆசிரியர் சொல்றாரு, எனது உள்ளம் புகுந்த எளிமையை. இனி என்ன பண்ண தெரியுமா, என்கிட்ட நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா என் உள்ளத்தில் புகுந்து நின்று எளிமையாக நிற்கின்றாய். இதுல என்னன்னா, நம்ம எல்லார்கிட்டயும் பெருமான் கலந்து இருக்கிறான். அத்துவிதமாக ஒன்றாய் உடனாய் வேறாய் நம்ம கூடயே இந்த நொடி பொழுது கூட நாம பெருமான் கூட தான் இருக்கிறோம். ஆனா நாம அதை உணர்றதில்லை. பெருமான் எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒண்ணும் கிடையாதுங்க. நாம எப்படி தெரியுமா இதை இவாலுவேட் பண்ணிக்க முடியும், நாம பெருமான் கூட இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது. நாம ஏதாவது ஒரு தவறு செய்யறோம்னு வைங்களேன், ஒண்ணும் கிடையாது, ஒரு இனிப்பு இருக்கு, அதை திருடி எடுத்து வாயில போடுறோம்னு வைங்க. அப்போ யாரும் பாக்குறாங்களான்னு அக்கப்பக்கம் பார்த்துட்டு டக்குன்னு எடுத்து வாயில போட்டா நம்மளுக்கு என்ன அர்த்தம்னா, பெருமான் நம்ம கூட இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இல்ல சாமி நீ பாத்துக்கிட்டு இருக்கிற, மன்னிச்சுக்கோ, என்னால என்னோட டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வாயில போட்டீங்கன்னா பெருமான் உங்க கூட இருக்கிறாருங்கிறத உணர்றீங்க. தவறு செய்யும் போதோ நல்லது செய்யும் போதோ பெருமான் நம்ம கூடயே தான் இருக்கிறாருங்கிறதுனால பொறுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு கிடையாது. கூடையே விட்னஸ் ஆட்டிடியூடா கூடயே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால்தான் சொல்லுவாங்கல்ல, எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசரே அப்படின்னு அப்பர் பெருமான். நம்ம செய்யறது எல்லாத்துக்கும் கீழ்கணக்கு எழுதி வச்சிருக்கிறாராம். அதாவது இன்னைக்கு நம்மளோட அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பாருங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல கடையில உள்ளதோ, ஒரு நம்பர் போட்டு ஒரு புள்ளி வச்சு அதுக்கப்புறம் 2 டிஜிட் தான் போடுவாங்க. இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் போறீங்கன்னா ஒரு 6ல இருந்து 7 டிஜிட் வரைக்கும் வருவாங்க. இப்ப அதையும் தாண்டி நீங்க இன்னும் கொஞ்சம் பைனான்சியலா போனீங்கன்னா 16 டிஜிட் வரைக்கும் கொண்டு வருவாங்க. அந்த புள்ளிக்கு அப்புறம் 16 டிஜிட். அதையும் தாண்டி பெருமான் கீழ்கணக்க வச்சிருக்கிறானா. கீழ்கணக்குன்னா என்ன, நீங்க எத்தனை டெசிமல் வேணாலும் அங்க சேர்த்துக்கோங்கப்பா, அந்த கணக்கெல்லாத்தையும் வச்சிருக்கிறது நம்ம சிவபெருமான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக பெருமான் நம்மோடே இருக்கின்றார் என்பதை நம்மில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கணும், தெரிஞ்சிருக்கிறோம். தியரிட்டிக்கலா தெரிஞ்சிருக்கிறோம், எல்லாமே புத்தகத்தை படித்து தெரிஞ்சிருக்கிறோம், ஆமா பெருமான் என் கூட தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் அதை உணர்கின்றோமா அப்படிங்கறதுலதான் பக்குவ நிலை வேறுபாடு வருகின்றது. ஆனா இங்க ஆசிரியர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் என்னுள்ளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் அப்படின்ற ஒரு குறிப்பை அங்க வைக்கிறாரு. இதுல என்னன்னா, உள்ளம் என்று சொல்லுவது பெருமானின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது. ஆக பெருமானே மனம் வைத்து அதில் அமர்ந்தால்தான் உண்டு, நாமளா கொண்டு உட்கார வைக்க முடியாது. ஆக அவன் நம் உள்ளத்தில் அமர வேண்டும் என்ற விண்ணப்பத்தை நாம் பெருமானிடம் வைக்கலாம். அந்த குறிப்பை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கின்றான் தெரியுமா, பூவனம் என்ற திருத்தலத்தில் இருக்கின்றான். அந்த பூவனம் என்பது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, அங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா அது மனிதர்கள் வெட்டின குளமோ ஆறோ கிடையாது. நிறைய இயற்கை வளம் நிறைந்ததாக இருந்ததனால் அங்கே நீர்நிலைகள் இயற்கையாகவே வந்திருக்கின்றது. அங்க தேன் கலந்து வருதான். ஏன்னா அங்க அந்த வரிசையா பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் நிறைய இருக்கு, சோலைகள்லாம் நிறைய இருக்கு. அதுல இருந்து அந்த பூக்கள்ல இருந்து அந்த மலர்கள்ல இருந்து தேன் சொட்டு சொட்டா அந்த நீர் முழுதும் தேன் மாதிரி தெரியுதாம். என்ன அர்த்தம்னா, சோலைகள் இருந்தா மலர்கள் இருக்கும், மலர்கள் இருந்தா வண்டுகள் இருக்கும் அந்த தேனை சாப்பிடுறதுக்கு இல்லையா. இந்த வண்டுகள் தேன் சாப்பிட்டு போக
அத்தனை தேன் அதுல இருக்கான். அது வழிதான். அப்போ ஒரு சொட்டோ 2 சொட்டோ வந்தா ஒரு 6 முழுக்கம் தேனாக வராது இல்லையா? அப்ப எவ்வளவு தேன் அந்த நீரோட கலக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை வளம் நிறைந்ததாக இருந்திருக்கின்றது நம் திருப்பூவனம் என்ற ஊர் அப்படிங்கிற அந்த குறிப்பை இங்க சொல்லிட்டு, அதனால்தான் அதுக்கு பேரே பூவனம். பூக்கள் நிறைந்து இருக்கின்ற சோலை. இதுல அந்த நீர்நிலை இருக்குல்ல, அப்ப அங்க நீர்வாழ்வன இருக்கணும் இல்லையா? அததான் வாழை மீன்கள் அழகாக நீந்திக் கொண்டு வருகின்றதா. அந்த வாழை மீன்கள் இருக்கின்ற இடமான இப்படிப்பட்ட இயற்கை வளம் நிறைந்த திருப்பூவனம் என்ற திருத்தலத்தில் கோயில் கொண்டு அருள் செய்து கொண்டிருக்கின்றான் எங்கள் சிவபெருமான். அவனே தான் என் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். தேவர்களுக்கெல்லாம் அரியவனாக, எனக்கு எளியவனாக நிற்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அற்புதமான, அழகான, ஆழமான பாடல் நமது சிந்தனைக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 3வது பாடல். கரை கடல் ஒலியின் தமருகத்து அறையில் கையினில் கட்டிய கயிற்றால் இருதலை இருநா இயங்க ஒரு நாள் இருந்திடாய் எங்கள் கண் முகப்பே. விரிதிகள் விழவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்த போது அவிழ்ந்த புரிசடை துகுக்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. இன்றைய பாடல் பெருமான் பாடல்களுக்கு மயங்குபவன், இசைக்கு மயங்குபவன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவலை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். நமக்கு அருளாளர்களுடைய வாழ்வில் இருந்து இந்த விஷயம் நன்றாக புலப்படும். அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு அப்பர் பெருமான் கைலாயத்துல வாகீச முனிவராக வலம் செய்து கொண்டு வந்தார். அப்பதான் ராவணன் கைலை மலையை பெயர்க்கிறதுக்கு தூக்கும் போது பெருமான் லேசா அவருடைய அந்த கால் விரலை வச்சு அமுக்குறாரு. அவன் மலைக்கு அடியில மாட்டிக்கிட்டு ஐயோமியோன்னு கத்துறான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம நிறைய இடங்கள்ல அதை சிந்திச்சிருக்கிறோம். அவன் கத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மலை முழுவதுமே எதிரொலிக்கின்றது. அதனாலதான் அவனுக்கு ராவணன் என்ற காரண பெயர். ராவணன் என்றால் ஓலம் இடுபவன் என்று பொருள். ஓலமிடுகின்றான். அது என்ன ஆகுது, சத்தம் போட்டா தியானத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தியானத்துல இருக்கிறவங்களுக்கு இது இடையூறாக இருக்கின்றது, அதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு வாகீச முனிவர், அப்படி வந்தவரு, ஏன் இப்படி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிற, உனக்குத்தான் நல்லா பாட வரும்ல, ஒரு பாட்டை எடுத்து பாட, பெருமான் இசைக்கு மயங்குபவனாச்சே அப்படின்னு சொல்லி அங்க ராவணனுக்கு சொல்லிக் கொடுப்பது யார் அப்படின்னா வாகீச முனிவர். ராவணன் அப்ப சொல்றான், எனக்கு யாழ் வேணுமே, வீணை வேணுமே வாசிக்கிறதுக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு தான் அத்தனை தலை இருக்குது இல்ல, ஒரு தலையை எடுத்து வை, நரம்பு எடுத்து வச்சு மீட்டு பாட ஆரம்பிக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனுக்கு அது ஒரு யோசனையாக வந்தவுடன் தலையை கிள்ளி அதுக்கப்புறம் அவனுடைய நரம்பை எடுத்து வீணை செய்து சாமகானம் பாடுகின்றான். சாமகானம் பாடின உடனே பெருமான் மயங்குகின்றார். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய வீட்டையே பெயர்த்து எடுக்க வந்தவன் எத்தனை பெரிய பாவம் இல்லையா? ஆனா பாட்டு பாடின உடனே மயங்கிடுறாரு. மயங்கிட்டு சொல்றாரு, சரி உனக்கு என்ன வேணும், உனக்கு பேரு, வாழ்நாள், தேர் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் வாகீசரை பாக்குறாரு. நீ என்ன அவனுக்கு அட்வைஸ் கொடுத்த அப்படின்னுட்டு. அதாவது நாம ஒருவருக்கு அட்வைஸ் கொடுக்கறோம், நல்லது செய்யறோம் அப்படின்னா யாருக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த தரம் அறிந்து செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்று. அப்போ பெருமான் வாகீசரை பார்த்து கேட்கிற, நீ என்ன சொன்ன, அவனுக்கு என்ன ஐடியா கொடுத்த, பாட சொன்னியா, சரி இப்ப நீ என்ன பண்ற, பூமிக்கு போய் என்ன பாடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அவர்தான் நமக்கு அப்பர் பெருமானாக, திரு நாவுக்கு அரசராக, வாக்குக்கு ஈசராக கைலையில் இருந்தவர் வாகீசர். இங்க
நாவுக்கு அரசராக வந்து நிற்கின்றார். அது முதல்லையா. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரர் வந்து கைலாயத்துல இருந்ததெல்லாம் தெரியும். பூமிக்கு அனுப்புறாரு, கல்யாணத்துல ஆட்கொள்றாரு, அதெல்லாம் சரி. அப்போ வந்து இந்த கோயிலுக்கு, திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ள வராங்க. அப்ப சாமிய பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு. சாமி சொல்றாரு, என்ன நீ பாடு, சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். தூய மறைகள் சொல்லுகின்ற வாயினை உடைய சிவபெருமான் சொற்றமிழ் பாடுக என்று நம்பி ஆரூரரிடம் கேட்கின்றார். நம்பி ஆரூரருடைய ஒவ்வொரு வரலாற்று குறிப்பையும் நாம எடுத்து பார்க்கும்போது சிவபெருமான் அவர் வாயில இருந்து பாட்டை வாங்குறதுக்கு என்னெல்லாம் டக்கர் அடிச்சிருக்கிறாருங்கிறது நல்லா தெரியும். ஒரே ஒரு பாட்டு பாடு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நெகோசியேஷன் வந்து நீங்க அதுல அழகா பார்க்க முடியும். ஒவ்வொரு இடத்துலயும் பெருமானும் வந்து பாட்டை வாங்காம விடுறதில்ல, நம்பி ஆரூரரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு டேக்கா கொடுத்துட்டு அற்புதமான விஷயங்களை வந்து நம்மளுக்கு எடுத்து சொன்னது அருளாளர்களுடைய வரலாறு. அதே குறிப்பில தான் நமக்கு இங்கேயும் ஆசிரியர் சொல்லி அருள் செய்கின்றார். எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா? தமிழ் பாட்டு பாடினால் மயங்கி நின்று கேட்கக்கூடியவன் அப்படிங்கிற குறிப்பை இங்க சொல்றாரு. அதாவது முதல்ல வந்து அந்த திருப்பூவனம் என்ற கோயிலுடைய அழக முதல்ல எடுத்து சொல்லிடுறாரு. அதாவது கடல் வந்து ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கின்றதாம். அந்த ஒலி அதுக்கு நிகரா உடுக்கைகள் அரைந்து கொண்டிருக்கின்றன. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ரெண்டு பக்கமும் ஒண்ணு இயற்கையாக வருகின்ற ஓசை, இன்னும் ஒன்று தாளத்தோடு வருகின்ற ஓசை, இரண்டுமே வருகின்றது அங்க. அதனாலதான் ஓசை ஒலியலாம் ஆனா நீயே என்று அங்க நமக்கு அப்பர் பெருமான் அருளி செய்கின்றார். இதுல ஓசை ஒலி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஓசை என்பது அப்படி வெற்றோசை சாதாரணமா வர்றது, ஒலி என்பது ஒரு தாளத்துக்கு உட்பட்டது, ஒரு ருதுமிக்கா வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஒலி என்று சொல்லப்படுவது. அதனாலதான் பாத்தீங்கன்னா வானொலி அப்படிதான் சொன்னாங்க, வான் ஓசைன்னு சொல்றது கிடையாது, வானொலி அப்படின்னு சொல்றது. ஏன்னா அது அந்தந்த ஒரு பொருள் பொருந்தியதாக இருக்கின்றது என்ற காரணத்தினால். அப்படிப்பட்ட இடமாக, அதாவது இயற்கையாக உள்ள கடலின் ஒலியும் தமருகத்தினால் வருகின்ற ஒலியும் இருக்கின்ற இடமாக திகழ்கின்றது திருப்பூவனம். அங்க பெருமான் என்ன பண்றாராம், நகர் வீதி உலா வருகின்றாராம். அப்போ அங்க திருவிழாக்கள் நடக்கின்றது. அந்த திருவிழாக்கள் வந்து அங்க திருவிழானா உங்களுக்கு வந்து அந்த பாட்டு இசை அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. பெருமான் அப்படி திரும்பி பாக்குறாராம், யாரோ தமிழ் பாட்டு பாடுறாங்களே, நான் இதை கொஞ்சம் அப்ப கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தனது தலைய அப்படியே திருப்பி அதை ரசிக்கிறாராம். அப்போ அவர் தலையிலிருந்து உள்ள மலர்கள் கீழே விழுகின்றது அப்படின்ற ஒரு குறிப்பை நமக்கு பதிவு செய்கின்றார் ஆசிரியர். என்ன குறிப்பு இதுல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெருமான் மயங்கி நிற்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு தான். அவர் எதுக்காக வர்றாரு, அவரு வர்றது வீதி உலா. ஆனா அதை மறந்துடுறாரு. யாரோ ஒருத்தங்க தமிழ் பாட்டு பாடணும்னா டபக்குன்னு அங்க போயிடுது அவருடைய கவனம். காரணம் என்னன்னா, அங்கே தான் அவரது மனம் முழுவதுமாக இருக்கின்றது. ஆக நாம பண்ண வேண்டியது என்னன்னா, அற்புதமான தமிழ் பாடல்கள் பாட வேண்டும், திருமுறைகள் பாட வேண்டும். பெருமான கூப்பிடுறதுக்காக நாம என்னென்னமோ இன்னைக்கு செய்யறோம், அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பெருசா யாகம் வளர்க்கிறோம், பூசை செய்யறோம், அது இதுன்னு என்னென்னமோ செய்யறோம். பெருமான சுலபமா கூப்பிடுற ஒரு வழி என்ன அப்படின்னா தமிழ் பாட்டு. அது அவனுக்கு மிகப்பெரிய வீக்னஸ்ங்க. பாடின உடனே பக்கத்துல வந்து அப்படியே டக்குன்னு உட்காந்துக்குவாரு. உட்காந்துட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பாட வச்சுக்கிட்டே இருப்பாரு. இதுல நாம வந்து கொஞ்சம் பயப்படுவோம், எனக்கு குரல் சரியா வரலையே, பண் தெரியலையே அப்படின்னுட்டு. பண் தெரிந்தவர்கள் பண்ணோடு மட்டுமே பாட வேண்டும். ஏன் அப்படின்னா, அந்த தமிழ் பண் என்று சொல்லப்படுவது நமக்கே உரித்தான சொத்து. அதுல நாம 1% கூட மாறிடக்கூடாது. பண்ணோடு தெரிந்தால் கண்டிப்பாக பண்ணோடு தான் பாட வேண்டும். அங்க வந்து வேற மாதிரி பாடக்கூடாது.
ஆனா எனக்கு 60 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது, இதுக்கு மேல எனக்கு தொண்டையும் வரல, குரலும் வரல, நான் எங்க போய் பண் கத்துக்கிட்டு பாடுறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனால் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குவோம், பண் படிக்கிறதுக்கு, தமிழ் படிப்பதற்கு, இசை படிப்பதற்கு வயது கிடையாது. ஆனா நமக்கு இல்ல முடியல, எனக்கு அடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா கவலையே படாதீங்க, பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணினா கூட பெருமான் ரசித்து ருசித்து கேட்கின்றாராம். இத அருளாளர்கள் 3 பேருமே பதிவு செய்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயம். இங்க பாருங்க, ஆசிரியர் சொல்றாங்க எப்படின்னா, விரித்திகள் விழவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்த போது அவிழ்ந்த புரிசடை துகிக்கும். அதாவது விழாக்கள் காலத்துல பெருமான் வீதி உலா செல்லுகின்றார். வீதி உலா பெருமான் ஏன் வர்றாருங்கிறதே நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஏன்னா கோயிலுக்குள்ள போக முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப விழா காலங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போக முடியாம உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா மிகவும் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க, அல்லது மாதவிடாய், அதனால எனக்கு கோயிலுக்கு போக வசதி படல, ரொம்ப தூரமாயிருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால போக முடியாமல் தவிப்பவர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் மூலவர் வெளியில வர்றாரு. உற்சவ மூர்த்தியா வெளியில வர்ற காரணம் அருளாளர்கள் அனைவருக்குமே அருள் வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால. இது மனிதர்களுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லங்க, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் இது உண்டு என்பதற்காகத்தான் தெப்பத் திருவிழா என்று நீரில் இருக்கும் உயிரினங்களுக்கும் அருள் செய்கின்றான் பெருமான். ரோட்ல நம்ம இதுல இருக்கிற ஆடு மாடு கோழி இதர்களுக்கும் அருள் செய்கின்ற பெருமான் மீன்களுக்கும் அருள் செய்து அங்க அவனுடைய கருணை திறத்தை காட்டுகின்றான். அவன் வெளியில வர்றது என்னமோ அருள் செய்யறதுக்கு, ஆனா பாட்டு கேட்ட மாத்திரத்துல அப்படியே அங்க சாஞ்சிடுறானா. சாயறதுனால அவனுடைய தலையிலிருந்து வந்த அந்த அழகான பூ மலர்கள் அங்கங்க அப்படியே பரவி நிற்கின்ற திருப்பூவனம் என்ற திருத்தலம் தான் எங்கள் சிவபெருமான் இருந்து அருள் செய்கின்ற திருத்தலம் என்று ஆசிரியர் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். இதுல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, யோசிக்காம நாம பாட வேண்டும். ஏன்னா பாடல் ஒன்றுதான் பெருமானுக்கு மிகவும் பிடித்தது அப்படிங்கறதை நினைவில் வைத்துக் கொண்டு பாட வேண்டும். இதுல நம்மள நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு பாட வரல, அதனால யாரோ ஒருத்தருடைய பாட்டை எடுத்து நம்ம ரெக்கார்டர்ல போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை இன்னைக்கு நிறைய கொண்டு வர்றோம். தயவு செய்து அதை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கு நன்றாக பெருமான் குரல் கொடுத்திருக்கின்றார், பண் அமைப்பு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அப்படின்னா அது அவர்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவுமே ஒழிய நமக்கு உதவாது. நாம எப்படி பாடுறோமோ அதுதான் நமக்கு உதவும். ஆக நாம என்ன செய்யணும்னா, பண்ணோடு தெரிந்தவர்கள் பண்ணோடு பாட வேண்டும், அல்லது பாராயணம் செய்ய வேண்டும். அதுவும் வரல அப்படின்னா, எனக்கு தமிழே படிக்க வரலைங்க, நான் என்ன பண்றது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் பாட சொல்லி பக்கத்துல உட்காந்து கேட்டாலே போதும். ரெக்கார்டரை போட்டு வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி நம்மளுக்கு நல்ல தமிழ் தெரியும், பாட தெரியும், அல்லது நம்மளுக்கு வாசிக்க தெரியும், பாட தெரியாது வாசிக்க தெரியும், ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ரெக்கார்டரை போட்டுட்டு நம்ம சாமி முன்னாடி உட்காந்து நம்ம பூசை செய்தோம்னா அந்த பலன் நமக்கு வராது. ஏன்னா நம்மள பாட சொல்றான் சாமி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய குரல் நமக்கு கொடுத்தது யார் என்றால் சிவபெருமான். உங்க குரல் நீங்க கேட்டா வந்தது உங்களுக்கு பெருமான் தானே கொடுத்தான். என்ன பொருள்? இந்த குரல்லையும் நான் உன்னை பாட சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறது அவன். நீங்க யாரு டிசைட் பண்றதுக்கு எனக்கு குரல் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அதை முடிவெடுக்க முடியும்? நீங்க யாருமே கிடையாது அங்க முடிவெடுக்க. ஆக சாமி முன்னாடி உட்கார்ந்து தைரியமா பாடுங்க. யோசிக்கவே செய்யாதீங்க, யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற யோசனையே உங்களுக்கு வேண்டாம். காரணம் என்னன்னா, இது அன்பின் மிகுதி, அன்பின் வெளிப்பாடு. பெருமானுக்கும் உங்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல். இதுல யாரையும் நடுவுல சேர்த்திக்காதீங்க. ஒருத்தர் மூலமா தூது அனுப்புற வேலையெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் வேத முறைப்படி அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, யாகம் வளர்த்து அக்னிய கூப்பிட்டு, எப்ப அக்னி பகவானே நீ போய் இந்தந்த சாமி கிட்ட இந்தந்த வேலையை நடத்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறதெல்லாம். நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. நேரடி கம்யூனிகேஷன். சாமி வா பக்கத்துல உட்கார், இதுதான் என்னுடைய பிரச்சனை, இப்ப நீ என்னென்ன எனக்கு செய்ய போறியோ செய் அப்படின்னு சொல்லி நேரடியாக நாம் பேசுகின்றோம் திருமுறைகள் வாயிலாக. திருமுறைகள் நமக்காக அருளாளர்கள் கொடுத்து சென்ற மந்திரம்.
தமிழ் பண் என்பது அருளாளர்கள் நமக்காக கொடுத்து சென்ற அற்புதமான மொழி. நாம என்ன செய்யணும்னா அதை நன்றாக கற்று தேர்ந்து பெருமான் பக்கத்துல உட்கார்ந்து நாம பேச ஆரம்பிக்கணும். அதாவது அம்மா அப்பா அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும் போது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அங்க இவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஐயா குழந்தைய இப்படி பேசுது, குரல் நல்லா இல்லையே, உச்சரிப்பு சரியா வரலையே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இனிது இனிது எதெல்லாம் இனிதுன்னு வேணாலும் சொல்லுவாங்களாம். யாரு சொல்லுவாங்கன்னா, தன் மக்களுடைய மழலை மொழி கேளாதார். இத கேட்காதவங்க தான்ப்பா யாழ் இனிது குழல் இனிதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னே நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நாம என்ன செய்யணும்னா அழகான திருமுறைகளை எடுத்து பாட வேண்டும். பெருமான் பக்கத்துல உட்கார்ந்து பாடுங்க. அவன் உங்க பக்கத்துல உட்கார்ந்துக்குவாங்க. ஒண்ணும் கிடையாது. நீங்க கார்ல போய்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், டிரைவிங் பண்ணாதீங்க, பின்னாடி உட்கார்ந்து இருந்தாக்க ஒரு திருமுறையை எடுத்து பாடிக்கிட்டே வாங்க. பாடிக்கிட்டே நேர கண்ணை திறந்து நேரா பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற வண்டியில சிவம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் அப்படின்னா சிவம் உங்க முன்னாடி நிக்குதுன்னு பொருள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆக திருமுறைகள் பாடுவோம், தமிழ் பாடுவோம். பெருமான் ஆசைப்பட்டு அருளாளர்களிடமெல்லாம் கேட்ட ஒன்று திருமுறை பாடல்கள் தான். அதை நாம் வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பாடினாலும் சரி, நம்மை அது வாழ வைக்கும் என்ற எண்ணத்தோடு பாடினாலும் சரி, ஏதோ ஒன்று பாட வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4வது பாடல். கண்ணியல் மணியின் சூழல் புக்கு அங்கே கலந்து புக்கு ஒடுங்கினேற்கு அங்கன் நுண்ணியை எனினும் நம்ப நின் பெருமை நுண்ணிமை இறந்தமை அறிவன். மண்ணியல் மரபின் தங்கிருள் மொழுப்பின் வண்டினம் பாட நின்று ஆடும் புண்ணிய மகளிர் ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே. இன்றைய பாடல் பெருமான் எப்படி நுண்மையாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நுண்மையாக இருந்தாலும் நமக்கு கூடவே இருந்து எப்படியெல்லாம் அருள் செய்கின்றார் அப்படிங்கிற தன்மையை எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். கண்ணியல் மணியின், அதாவது கண்ணுக்குள்ள அந்த மணின்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு பியூப்பிள்னு சொல்றோம் இல்லையா, அது எவ்வளவு குட்டியூண்டா இருக்கும் அப்படிங்கறத பார்த்தா நமக்கு தெரியும். ரொம்ப சிறுசா இருக்கும். அது வழியா பெருமான் கலந்து நிற்கின்றானாம். அதாவது நாம இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா டார்லிங் அப்படிங்கறது. டார்லிங்னா ஒண்ணும் கிடையாது, கண்மணி தான். கண்மணியே அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், ஆங்கிலத்துல அதையே டார்லிங்னு சொல்றாங்க. ஆக பெருமான் எப்படி இருக்கின்றான், கண்ணுக்குள்ள அந்த மணி போல கலந்து நிற்கின்றான். அப்ப கலந்து நிற்கின்றான், அது மாதிரி அந்த அளவுக்கு அப்படின்னா எவ்வளவு பொடியா இருக்கணும் அப்படிங்கறத நாம அனுமானிக்க முடியும். அதனாலதான் நுண்ணியை எனினும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பொடியா இருக்கிறான் அப்படின்னாலும் நம்மளுக்கு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு குட்டியா இருக்கிறான் அப்படிங்கிற குறிப்பு தான். இதே குறிப்பை நமக்கு நிறைய முன்னாடி உள்ள பதிகங்கள்லயும் பார்த்திருக்கிறோம். 7ஆம் திருமுறையிலும் 97வது பதிகத்துல பாத்தீங்கன்னா நுண்ணியனாய் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி ஆரூரர் நனிபள்ளி பதிகத்துல பாடுவார். இதே குறிப்பு திருவருட்பயன்ல 3வது குறள்லயும் நமக்கு கொடுத்து அருள் செய்வார் உமாபதி சிவம். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். அவன் அளவுக்கு பெரியவனாக இருப்பதற்கும் அவன் அளவுக்கு சிறியவனாக இருப்பதற்கும் ஒப்புமை என்று எதையுமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எதை மிக பெரியது என்கின்றீர்களோ அதை விட பெரியவன் எங்கள் சிவபெருமான். இந்த உலகத்தில் எதை ரொம்ப சிறுசுன்னு சொல்றீங்களோ அதை விட சிறுமையாக நிற்பவன் எங்கள் சிவபெருமான். நம்ம 8ஆம் திருமுறையில மாணிக்கவாசகர் அருள் செய்வாரு. எதை மிக பழையது என்று சொல்லுகின்றீர்களோ அதை விட பழையவன் பா எங்க பெருமான். எது ரொம்ப புதுசுன்னு சொல்றீங்களோ அதை விட புதுசாக இருப்பவன் எங்கள் சிவபெருமான். ஆக அவனுக்கு என்று ஒரு வரைமுறை இப்படித்தான் அப்படின்னு நீங்க ஒரு கோடு வரைஞ்சு இதுக்குள்ள அவனை நிறுத்த வைக்க முடியாது. ஆனா அடியார்களின் உள்ளத்தில் மட்டும்
எந்த ஒரு மனம் கோணாமல் வந்து நிற்கும் ஒரு அழகினையும் திறத்தினையும் நாம் பார்க்கின்றோம். அந்த குறிப்பை இங்க சொல்லி அருள் செய்யறாக. நுண்ணியனாக இருக்கின்றான், ஆனாலும் நான் விரும்பத்தக்கவனாக இருக்கின்றான். எனக்கு மனசுல விருப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கின்றது அப்படின்னா அது சிவத்தின் மேல் மட்டுமே தான் இருக்கு, வேற எந்த ஒரு விஷயத்திலையும் இல்லை அப்படிங்கறத சொல்றாரு ஆசிரியர். சரி, இத சொல்லிட்டு இப்படி நுண்ணியனாக இருக்கின்றான் அப்படின்னாலும் தொடர்ந்து அருள் செய்து கொண்டே இருக்கின்றானே, இவன் இருக்கின்ற இடம் எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மண்ணியல் மரபின் தங்கிருள் மொழுப்பின், அதாவது ஒளி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அங்கே இருள் இருக்கும். எது போல அப்படின்னா, சிவம் அங்கே இருக்கின்றது என்பதை நாம் உணரவில்லை என்றால் அங்கே ஆணவ இருள் எப்படி சூழ்ந்திருக்கின்றதோ அது போல. ஆணவ இருள் எல்லா இடத்துலயும் இருக்கு. எப்படின்னா, நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற இருட்டு எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இருட்டு தன்னை காட்டும், ஆணவ இருள் தன்னை காட்டாது. இது நமக்கு அருளாளர்கள் சொல்லி அருள் செய்வது. சிவம் நம்ம கூடயே இருக்கு அப்படிங்கறதை உணர்ந்தவர்கள், சிவத்தை பார்த்தவர்கள் அந்த இருளில் இருந்து வெளிவந்துருவாங்க. இல்லாதவங்க அதுலயே மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஆணவம்னு ஒண்ணு சொல்லி பாருங்களேன். யாருக்கு ஆணவம்? எனக்கு ஆணவம், உனக்குத்தான் ஆணவம், அவனுக்குத்தான் ஆணவம், இவனுக்குத்தான் ஆணவம் அப்படின்னுட்டு தாம் தூம் தயாதக்கான்னு குதிப்பாங்க. ஆனா இந்த ஆணவம் என்பது அறியாமை என்ற பொருளில்தான் சைவ சித்தாந்தம் எடுக்கின்றதே ஒழிய நாம இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கிற மாதிரி உள்ள பொருள்ல எடுக்கிறதில்லை. ஆக அறியாமை, சிவம் இருக்கின்றது என்பதை அறியாத தன்மை, உயிர் என்று ஒன்று இருக்கின்றது என்பதை அறியாத தன்மை, அதாவது இந்த முப்பொருள் இயல்புன்னு சொல்றோம் இல்லையா, பதி பசு பாசம், இந்த 3 பொருட்கள் இருக்கின்றது என்பதை அறியாமல் நிற்கின்ற அந்த தன்மைதான் ஆணவம் என்று சொல்லப்படுவது. ஆக ஆணவ இருள் எப்போது மூடும் அப்படின்னா, பெருமான் நம்மோடு இருக்கின்றான் என்பதை உணராமல் நிற்கும் போது. அந்த குறிப்பை இங்க சொல்றாரு. எப்படின்னா, இயற்கை வளத்தோடு வைத்து அந்த ஊமை நமக்கு சொல்றாரு. மண்ணியல் மரபின் தங்கிருள் மொழுப்பின், இருள் எப்படி மூடிக்கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு சோலை. அந்த சோலையில வண்டினம் பாட நின்றாடும் புண்ணிய மகளிர். இங்க வண்டினங்கள் பாடுகின்றது. அது என்ன வண்டினங்கள் பாடுகின்றது அப்படின்னா, அடியார்கள் போல. அடியார்கள் எப்போதுமே எங்கே இருந்தாலும் பெருமானின் திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டு பெருமானின் திருப்பாடல்களையே பாடிக்கொண்டு இருப்பது போல. இன்னைக்கு நாமெல்லாம் நிறைய என்ன பண்றோம், நல்ல பதிகங்கள் கேட்கிறோம், திருப்பதிகங்கள் கேட்கிறோம். அழகா ஒருத்தர் ஓதுவார் பாடுறாரு அப்படின்னு, நம்ம சிகுருநாதர் பாடுறாரு, இல்ல நல்ல சிவமையா பாடுறாங்க அப்படின்னா மெய்மறந்து உட்காந்து கேட்கிறோம். கேட்ட அடுத்த மாத்திரம் அந்த பாட்டு முடிஞ்ச அடுத்த நொடி ஏதாவது ஒரு சினிமா பாட்டை போட்டுட்டு உட்காந்துடுறோம். சினிமா பாட்டு கேட்கறதுல தவறு கிடையாது. ஆனா என்ன ஆகும்னா, நம்மள அந்த பதி பசு பாசம் அப்படின்ற அந்த 3 இருக்கு இல்லையா, இதுல அந்த பாசத்துல கொண்டு வந்து நம்மளை விட்டுடும். அதாவது இந்த உலகியலுக்கு மேல உள்ள ஆசை, உலகியல் மேல உள்ள அந்த தொடர்புகளை நம்மளுக்கு அதிகப்படுத்திடும். அதனால படங்கள் சினிமா பாக்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலா நாம திருமுறைகளை படித்துக்கொண்டு அப்படி இருந்தோம் அப்படின்னா சிவசிந்தனையிலேயே தொடர்ந்து இருக்க முடியும். சிவசிந்தனையில நாம இருப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை படைத்து பெருமான் இந்த உயிர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து அருள் செய்திருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம், சிவத்தை தவிர மத்த எல்லாத்தையும் சிந்திச்சுக்கிறோம். அதுக்கு வேற ஒரு டைம் வச்சுக்கிறோம். காலையில 5ல இருந்து 6 வரைக்கும் தான்ப்பா நாங்க பூசை பண்ற நேரம் அப்படின்ட்டு 6 மணிக்கு அப்புறம் பண்றது கிடையாது. சிவத்தை நினைக்கிறது கூட கிடையாது. நீங்க அப்படி உட்காந்து 5ல இருந்து 6 பூசை பண்ணணும்னு கிடையாது. ஆனா எப்போதுமே சிவாய நம சிவசிவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நினைத்து கொண்டே இருந்தாலே போதும். மத்த நேரம் எல்லாம் சினிமாவை பார்த்துக்கிட்டு, மத்த நேரம் எல்லாம் அவசிந்தனையில இருந்துகிட்டு 1 மணி நேரம் மட்டும் சிவசிந்தனையில இருக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவ போகுது அப்படிங்கறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அந்த குறிப்பு தான் இங்க சொல்றாரு. வண்டினம் பாட, வண்டினம் ரீங்கரிக்கலையா, பாடுதான்.
எப்படிப்பட்ட பாடல்கள் பாடணும் தெரியுமா? திருமுறைகள் பாடல்களை பாட வேண்டும். அதற்கு அங்கே மகளிர் ஆடுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, திருமுறைகள் பாடி அதற்கு ஆட வேண்டும் அப்படின்னா எப்படி ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும்? தன்னை இழந்த தன்மையில இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்பா சினிமா பாட்டை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நம்ம திருமுறைகளை பாடிக்கிட்டு ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஷோ ஆஃப் மாதிரி இருக்கு தெரியுமா, காமிச்சுக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்வாங்க. அதே சொல்ற அவர்களே ஒரு சினிமாவுடைய ஒரு நகைச்சுவை காட்சியை எடுத்து போட்டுட்டு சத்தமா சிரிப்பாங்க, அல்லது ஒரு சோகமான காட்சியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து அழுவாங்க. இந்த உணர்வின் வெளிப்பாடு அவர்களுக்கு சினிமாவுக்கு வந்ததுன்னா அது ஒரு சாதாரண வெளிப்பாடா தெரியுது. திருமுறைக்கு அவங்க வெளியில காமிச்சுக்கிறாங்க, ஷோ ஆஃப் அப்படின்னுறாங்க. உள்ளம் லயித்து நாம திருமுறைகளை கேட்கும் போது கண்ணில் கண்ணீர் தானா வரணும், வந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு உணரலைன்னு அர்த்தம், வரல அப்படின்னா நமக்கு உணரலைன்னு அர்த்தம். ஆக நாம போய் ஒருத்தர்கிட்ட பாடல் கேட்டா, ஒருத்தர் பாடுவதை கேட்டால், அல்லது நாமளே எடுத்து புரிந்து படிப்பதாக இருந்தால் கண்களில் கண்ணீர் வரும். நம்மை அறியாமல் ஆட்டம் வரும், நம்மை அறியாமல் மெய்மறந்து உட்கார்ந்திருப்போம். அந்த குறிப்பை இங்க சொல்லிட்டு, இப்படி ஆடிக்கொண்டிருக்கின்ற மகளிர் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருப்பூவனம் என்ற திருத்தலத்தில் கோயில் கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான் எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக இந்த பாடல்களை எல்லாம் நாம் எதற்காக படிக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பைத்தான் நமக்கு அருளாளர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் வச்சு அருள் செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதி கிணறு தாண்டி இருக்கின்ற, அதாவது 9ஆம் திருமுறையில கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நாம பார்த்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலாவது இனிமேலாவது ஒரு திருப்பதிகத்தை எடுத்தோம் அப்படின்னா அதோடைய மேலோட்டமான பொருள் தெரிந்து அதற்கு பின் பெருமான் பக்கத்துல உட்காந்து நாம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாங்க எழுதி கொடுக்கலாம். கண்ணில் கண்ணீர் வரும், நம்மளை அறியாமல் ஐயோ பெருமானே எனக்காக எவ்வளவு செய்யற அப்படிங்கிற அந்த ஒரு நன்றி பெருக்கு வரணும். அதுதான் திருமுறைகள் படிக்கிறதோடைய ஒரு 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 ஆழமான கருத்தே அதுதான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாடல். கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கள்ளரை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன், அருள் செய்வாய் அருள் செய்யாது ஒழிவாய். நெடுநிலை மாடத்து இருள் கிழிக்க நிலைவிளக்கு அலகில் சாலேக புடை கிடந்து இலங்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. இன்றைய பாடல் அதாவது நமக்கு காரைக்கால் அம்மையாரை நினைவூட்டும் ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். இதுல பாருங்க, கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் என்று கூறுகின்றார். அதாவது இந்த வினையை ஒரு கடலாக இங்கே நமக்கு உருவகம் செய்கின்றார் ஆசிரியர். கடல் எவ்வளவு பெரியது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆழமா அதை பத்தி படிக்க நமக்கு தெரியும். உள்ள போய் பார்க்க முடியாது, ஏன்னா அதோடைய தன்மையை நாம எடுத்துக்க முடியாது. ஆனா நாம் அதை பத்தி படிக்கும் போது, ஆராய்ச்சி செய்யும் போது பிரமிப்பா இருக்கும். கடலுக்கு கீழே இத்தனை பெரிய ஒரு உலகம் இருக்கின்றதா அப்படின்னுட்டு. நாம மேல வாழற உலகம் ரொம்ப சிறுசா தெரியும் கடலை பத்தி நாம ஆராய்ச்சி செய்யும் போது. அப்படிப்பட்ட கடல் போன்ற வினை நம்மளிடம் இருக்கின்றதாம். அதாவது எத்தனை ஆழம் நிறைந்தது, எத்தனை அகலம் நிறைந்தது, எத்தனை பரப்பு உள்ளது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதே அளவுக்கு நம்ம கிட்டையும் வினை இருக்கான். எத்தனை ஆழமான வினை, எத்தனை அகலமான வினை என்பது நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றதாம். கடுவினை பாச கடல், அப்படி ஒரு கடலை கடந்து வருவதற்கு பெருமானின் துணை வேண்டும். அதான் நமக்கு அருளாளர்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிறவி என்றது ஒரு கடல், அதுல கையால நீந்தி நாம வர்றோம். மனித பிறவி அப்படின்னு சொல்றது கரை,
அந்த கரையில இருந்து அப்படியே கரையேறதுக்கு பாருங்க, அதை விட்டுட்டு மீண்டும் அந்த கடலுக்குள்ள போயிடாதீங்க அப்படின்னுட்டு. அதாவது என்னன்னா, மீண்டும் வினை செய்து கடலுக்குள்ள போயிடாதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் நமக்கு அருளாளர்கள் அருள் செய்வார்கள். அதே மாதிரி குறிப்பு தான் இன்னைக்கு இங்க. கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கள்ளரை என்கின்றார் ஆசிரியர். இந்த 5 பேர் இருக்கிறான்லப்பா என்கிட்ட, அந்த 5 பேரும் திருட்டு பசங்க. நம்ம சொல்றோம்ல, சரியான கள்ளப்பய அப்படின்னுவோம்ல, அதே மாதிரி இந்த 5வரும் கள்ளப்பயல்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள். ஏன் இவங்களை கள்ளர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கள்ளர்களுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைந்து நின்று தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ளுவார்கள். நம்ம கிட்ட இருக்கிற அந்த 5ம் அதே மாதிரி தானே. யோசிச்சு பாருங்களேன். கண்ணு, மூக்கு, வாய், இந்த தோல், காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியில சென்று நம்மளை ஆட்டி படைக்குது. மறைந்து நிற்கின்றது. நமக்கு அது கண்ணால நாம அந்த மாதிரி செய்யறோம், மூக்குனால இந்த மாதிரி செய்யறோம் அப்படிங்கறது இல்லாம, என்னமோ நம்மளையே அப்படியே இழுத்துட்டு போற ஒரு உணர்வோட நம்மள இழுத்துட்டு போகுது. அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, வினை கிடைக்குது. அதனாலதான் இங்க இந்த 5வரை கள்ளர் என்று சொல்லியிருப்பாங்க. நம்ம காழி பிள்ளையார் ஒரு படி மேல போய் 2ஆம் திருமுறையில திரு கேதாரம் பதிகத்துல சொல்லுவாங்க, தொண்டர் 5 களிரும் அடக்கி அப்படின்னுவாரு. இந்த 5 பேரை இங்க கள்ளர்கள்னு சொல்றாங்க. கள்ளர்களை கூட பிடிச்சிடலாம். களிறு அப்படிங்கறத அடக்குவதற்கு, ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா யானை அப்படின்றது பொது சொல் இல்லையா. களிறு என்பது ஆண் யானை, பிடி என்பது பெண் யானை. இந்த ஆண் யானை இருக்குல்ல, ரொம்ப முரண்டு பிடிக்கும். அதை அடக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஒரு பெண் யானையை அடக்குறது சுலபம். ஆண் யானையை அடக்குறதுக்கு எத்தனையோ மஸ்கா பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு அழகான பெண் யானையை கொண்டாந்து நிறுத்தி அதை மயக்கி அப்படி இப்படிதான் பண்ண முடியும். அவ்வளவு லேசில அது மயங்கவே மயங்காது. ஆக இந்த 5ஐயும் களிறு என்கின்றார் ஆசிரியர். நமக்கு நம்ம காழிப்பிள்ளையார் சொல்லும் போது களிறு அப்படின்னு சொல்லுவாரு. எப்படின்னா, இந்த யானை மாதிரி இருக்குதுங்கப்பா இந்த 5ம், அடங்கவே மாட்டேங்குது, அடங்காம ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த 5வரும். ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, இந்த 5 கள்வர்களையும் மெல்லவே துறந்து, அதாவது டக்குன்னு ஒரே நாள், சரி நான் இனிமேல் எதையும் நல்ல விஷயங்கள்லாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆபாசமா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இனிமேல் எனக்கு இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல தூக்கி போடுறது கிடையாது. ஏன்னா நாம ஒரே நாள்ல தூக்கி போட்டோம்னா மீண்டும் அது வரும். ஆனா அதன் வழியிலேயே சென்று நல்ல நூல்கள் கற்று திருமுறைகள் ஓதி 5 எழுத்து சொல்லி சிவபூசை செய்வதன் காரணமாக அதில் இருந்து மீண்டு வருவது. அதாவது மெல்லவே துறந்து, இதுல இனிமேல் ஆனந்தம் இல்லை என்று அதை விடுத்து வெளியில் வருவது. அததான் மெல்லவே துறந்து என்கின்றார் ஆசிரியர். அதன் வழியில் சென்று அதில் இருந்து மீண்டு வருவது. அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி மீண்டு வந்த அப்புறம்தான் நமக்கு பெருமானுடைய திருவடியே கிடைக்கும். அததான் இங்க சொல்றாரு, மெல்லவே துறந்து உன் அடியினை 2ம் அடையுமாறு அடைந்தேன். எப்படி நூல்கள் எல்லாம் சொல்லி இருக்கோ, எப்படி எனக்கு என் குருநாதர் உபதேசம் செய்தாரோ, எப்படி எனக்கு சிவபூசையில் பெருமான் அருள் செய்தாரோ, அந்த வழியிலேயே உனது திருவடியை நான் அடைந்தேன். அடைஞ்சிட்டேனா இனிமேல் நீ அருள் செய்தா என்ன, அருள் செய்யலேனா என்ன, அது உன்னுடைய விருப்பம். அதாவது அடியார்களுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா, முக்தி என்பது கூட வேண்டாம். நமக்கு 12ஆம் திருமுறையில சேக்கிழார் பெருமான் அருள் செய்திருப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா, அடியார்களுடைய இலக்கணம் என்ன தெரியுமா, மற்ற அடியார்களை பார்த்தா அவங்கள வணங்கி நிற்க வேண்டும், அது போதும் அப்படின்வாங்க. முக்தி வேணுமான்னு கேட்டா, முக்தியும் எனக்கு வேண்டாங்க, அதாவது எனக்கு எதுவுமே வேண்டாம், எது சாமி கொடுத்தாலும் எனக்கு சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் அடியார்கள். அதுதான் இங்க சொல்றாரு, அருள் செய்தா என்ன, செய்யலைன்னா என்ன, எல்லாம் உன்கிட்ட இருக்குப்பா, நீ பாத்துக்கோ, உனக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மையார் இதே வரிகளை நமக்கு அற்புத திருவந்தாதியில வச்சிருப்பாங்க. நான் உனக்கு அடிமை ஆயிட்டேன், அருள் செய்தா செய்யலைன்னாலும் உன்னுடைய விருப்பம், இதுல உன்னை யார் கேள்வி கேட்க போறாங்க, நான் என்னத்த உன்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி நிறுத்துவாங்க. அது ரொம்ப ஆழமான ஒரு இடம் நம்ம சிந்தனைக்கு. ஏன்னா என்கிட்ட பெருமானே நான் உன்கிட்ட வந்துட்டேன், எனக்கு நீ அருள் செய் அப்படின்னு கூட கேட்காம,
நான் இப்படியே போய்கிட்டு இருக்கிறேன்ப்பா, நீ பார்த்து செய். இப்ப எப்படின்னா நமக்கு அப்பர் பெருமான் சொல்லுவார் தெரியுமா, பணி செய்து கிடப்பதே அப்படின்னுவார். என் கடன் பணி செய்து கிடப்பதே. கிடப்பது அப்படின்னா இப்ப இருப்பதே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். சாமிக்கு ஓகே இன்னைக்கு 108 தேங்காய் உடைச்சாச்சு, ஏதாவது அருள் செய்யறாரான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க, அதுதான் இருப்பது. கிடப்பது அப்படின்னா ஒரு சவம் போல, பிணம் போல, எதையுமே எதிர்பார்க்காம அப்படியே கிடக்கிறது. எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல. ஒரு பிணத்துக்கு எப்படி எந்த ஒரு உணர்வுகளும் தனக்கு என்று இருக்காதோ அந்த மாதிரி கிடக்க வேண்டும். அததான் இங்க அருள் செய்யறார் ஆசிரியர். அருள் செய்தா செய், செய்யலனாலும் போ, அது உன்னுடைய விருப்பம். நான் இதுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்மளுடைய மனப்பக்குவம் இப்படிதான் வரும். சாமி நான் இன்னைக்கு காலையில இருந்துச்சு 108 தடவை ஓம் நம சிவாய சொன்னேன், ஓம் நம சிவாய நம்ம சொன்னேன், 5 எழுத்து மந்திரம் சொன்னா, அப்ப நீ இன்னைக்கு ஏதாவது எனக்கு செய்யணுமா? நம்ம Facebookல எல்லாம் வரும் தெரியுமா, இதை 5 நிமிடத்திற்குள்ளால ஷேர் செய்தா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. என்ன ஒரு 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 பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கறத அவங்க உணர்றதே கிடையாது. 5 நிமிஷத்துல அதை ஷேர் பண்ணாதான் அவரு நல்லது செய்வாரு அப்படின்னா அவரு சாமி கிடையாது. அவர் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற நம்ம அரசியல்வாதிகளுக்கு சமமாயிடுவாங்க. நம்மளுடைய வினைக்கு ஏற்பதான் நல்லதும் தீயதும் நமக்கு நடக்குதுங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரணும். இந்த 5 நிமிஷத்துல ஷேர் பண்ணுங்க, 10 நிமிஷத்துல ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் எதுலயும் எந்த லாஜிக்கலையுமே ஒத்து வராத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு, தமிழர்கள் ஒரு காலத்துல லாஜிக்ன்றதுக்கு பேர் போனவங்க, அறிவாளிகள் என்பதற்கு பேர் போனவங்க தமிழர்களா இருந்தாங்க. இன்னைக்கு அடிமுட்டாள்களா நாம இதெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறோமே நினைக்கும் போது சிரிக்கிறதா அழறதா வேதனைக்குரிய விஷயம், வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இதுல பாருங்க, அடுத்தது சொல்றாரு, அருள் செய்தா செய்ப்பா, அருள் செய்யலைன்னா உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு யார பார்த்து சொல்றாரு தெரியுமா? திருப்பூவனம் என்ற திருத்தலத்தில் கோயில் கொண்டு இருக்கின்ற நம் சிவபெருமான். அது எப்படிப்பட்ட திருத்தலம் பூவனம் தெரியுமா? நெடுநிலை மாடம் உள்ளது. அதாவது மிக பெரிய மாடங்கள் உரித்தானதாக இருக்கின்ற மாட மாளிகைகள் உள்ள இடம். அங்க இருள் எப்போதுமே இருக்கக்கூடாது என்பதற்காக விளக்கு ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். அந்த விளக்கு ஜன்னல்கள் வழியாக வெளியில் வருகின்றது. அப்படியே அந்த வெளியில இருக்கிற ஒளி வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒளி வெளியிலயும் வருது அப்படின்னா எத்தனை பிரகாசம் நிறைந்ததாக இருக்கும் இல்லையா? ஆக பெருமான் இருக்கின்ற இடத்தில் இருள் சூழக்கூடாது என்று அவர்கள் விளக்கேற்றி வைத்திருக்கின்றார்கள். விளக்கு ஏற்ற ஒரு வீட்டுக்கு நன்மை நடக்கும் என்பது நமது முன்னோர்கள் கண்ட ஒரு மிகப்பெரிய அதிசயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம விளக்கேத்துறோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ எண்ணெய வாங்கி ஏத்துறோம். அதனால நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா புற்றுநோய் வருது. ஏன்னா அந்த லங் கேன்சர் இதெல்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் நெய்யில ஏத்துனாங்க, இலுப்ப எண்ணெயில ஏத்துனாங்க, விளக்கெண்ணெயில ஏத்துனாங்க. உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு சொல்றோமே இந்த லங் கேன்சர் அது இதுன்னு சொல்லிட்டு இலுப்ப எண்ணெயிலயோ இல்ல விளக்கெண்ணெயிலயோ நீங்க விளக்கேற்றி பாருங்க, சுத்தமானது. அதுவும் இழுப்ப எண்ணெய்னு ஏதோ ஒரு பேரை சொல்றான்னு சொல்லிட்டு வாங்கிடவும் முடியாது. இப்போ உள்ள காலத்துல அப்படி இருக்குது. அதுல விளக்கேற்றி வைத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கண் பார்வை கோளாறு வரவே வராது. ஏன்னா அந்த புகையினால நமக்கு கண் பார்வைக்கு பாதிப்பு வராது. அதே நேரத்துல சுவாச குழாய் பாதிப்பும் இருக்காது. இது அந்த காலத்துல நம்ம வாழ்வியலோடு வைத்த ஒரு மருத்துவம். நாம இதெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வாழ்வியலோடு மருத்துவம்னு நம்ம ஒரு தலைப்பே எடுத்து பேசலாம். அந்த காலத்துல என்னென்ன செய்தாங்க, எதுக்கு செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விளக்கேற்றுவது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம நல்ல சிவமையா ஒரு பேச்சுல சொல்லுவாங்க, விளக்கேற்றுவது அப்படின்னு சொன்னா விளக்குக்கு என்ன வேணும் அப்படின்னு முதல்ல கேட்பாங்க. விளக்கு நம்ம ஏற்றுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா என்ன வேணும்? எண்ணெய் வேணும், அதுக்கப்புறம் திரி வேணும், அதுக்கப்புறம் தீ வேணும். இது 3 இருந்தா விளக்கேற்ற முடியுமா? அதை சேர்த்து படிங்க அப்படின்வாரு. எண்ணெய், திரி, தீ, இது 3 சேர்த்து படிங்க அப்படின்வாரு. எண்ணெய், திருத்தி, தீ, திருத்தி அப்படின்னு வந்துருச்சா? அப்ப என்ன அர்த்தம்னா, என்னை திருத்தி அங்கே ஒளியாக இருக்கக்கூடிய எனது ஆன்மாவை ஏற்றி வைக்கின்றேன் என்று அந்த பாவத்தில் நாம் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை அழகான ஒரு கருத்து பாருங்க. நம்ம விளக்கேற்றும் போது இன்னைக்கு என்ன விளக்கு, அதுலயும் சில வீட்டுல விளக்கு கொளுத்திட்டியா அப்படின்வாங்க. அது
விளக்கு ஏற்றி விட்டாயான்னு கேட்கணும். அதே மாதிரி விளக்கு அணைச்சிரு அப்படின்வாங்க. அதுவும் தவறான ஒரு சொற்றொடர். விளக்க குளிர வைக்கணும். விளக்கு ஏற்ற வேண்டும், விளக்க குளிர வைக்கணும். இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். இன்னைக்கு அதெல்லாத்தையும் மறந்தும் போயிட்டோம் நாங்க. விளக்கேற்றுவது எதற்கு என்றால், என்னை திருத்தி அங்கே எனது ஆன்மாவை சோதியாக பெருமான் முன் ஏற்றி வைக்கின்றோம். ஏன் அப்படின்னா, அவன் சோதி வடிவானவன், என்னையும் அவனோடு சேர்த்து அருள் செய்வதற்காக அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்போடு நாம் விளக்கேற்ற வேண்டும். எத்தனை ஆழமான ஒரு கருத்தை இந்த பாடல்ல நமக்கு ஆசிரியர் வைக்கிறாரு பாருங்களேன். அதாவது விளக்கேற்றி அங்கே இருள் அகலுகின்றது அப்படின்னா நம்ம வினை கொஞ்சம் கொஞ்சமா நம்மை விட்டு விலகுகின்றது என்று அர்த்தம். அந்த வினை விலகுவதற்கு இந்த 5 பேரை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா 5 எழுத்து சொல்லணும், சிவபூசை செய்யணும். இதை செய்ய 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 பெருமானுடைய திருவடி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவன் அருள் செய்யறதும் அருள் செய்யாததும் அவனுடைய விருப்பம். நம்மளுடைய பங்கு எல்லாத்தையும் நம்ம சரியா செய்திடணும். அதுக்கப்புறம் அவன் செய்து நமக்கு என்ன கொடுத்தாலும் சரிதான். என் பணி பணி செய்து கிடப்பதே என்பது போல நம்மளுடைய வேலை என்ன? பணி செய்து கிடப்பதே தான். என் கடன் பணி செய்து கிடப்பதே, முடிஞ்சு போச்சு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாடல். செம்மன கிழவோர் அன்பு தா என்று உன் சேவடி பார்த்திருந்து அலச எம் மனம் குடி புகுந்திருப்பதற்கு யான் ஆர்? என்னுடை அடிமைதான் யாதே? அம்மனங்குளிர் நாள் பலிக்கெழுந்து அருள அறிவையர் அவிழ் குழல் சுரும்பை பொம்மென முரலும் ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே. இன்றைய பாடல் நமக்கு பெருமானின் மிக பெரிய கருணை திறத்தினை எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது நாம பெருமானை பார்க்கும்போது ஒரு இப்படி என்னையும் ஆட்கொண்டிருக்கியே சாமி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நினைப்பு வரும். நீங்க கோயிலுக்கு போவோம், இல்ல ஏதோ ஒரு தல யாத்திரை போவோம். அப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு அனுபவம், அவங்க எல்லாம் ஏங்குறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நான் இந்த மாதிரிலாம் உருகி உருகி படிக்கலையே, உருகி உருகி சாமிக்கு வழிபாடு செய்யலையே, ஆனாலும் என்கிட்ட பெருமான் எத்தனை அன்போட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் நாம நினைச்சோம்னா, ஒரு நொடி பொழுது நாம நினைச்சோம் அப்படின்னா நமக்கான பாடல் தான் இந்த பாடல். நிறைய பேரை நம்ம பாக்குறோம். அதாவது கோயிலுக்கு போறாங்க, தல யாத்திரைன்னு போறாங்க, அல்லது என்னென்னமோ சாமிக்குன்னு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா, நான் என்னென்னமோ செய்யறேன்ப்பா, சாமி எனக்கு உண்மை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில, அந்த ஒரு சொல்லுல நன்றி கெட்டவர்களா மாறிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, பெருமான் எத்தனை கருணையாளன், நமக்காக என்னெல்லாம் செய்துட்டு வர்றாரு, என்னெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப உள்ள பிறவியில மட்டும் அவர் நமக்கு உதவலைங்க, ஆரம்பத்துல இருந்து உதவிட்டு வர்றாரு. எப்போ இந்த உயிருக்கு உடல் கொடுக்கலாம் அப்படின்னு முதல் அந்த கேவல நிலையில் இருந்து நமக்கு ஒரு சட்டை கொடுக்கிறாரு இல்லையா, அப்போல இருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் பெருமானின் கருணை நம்ம மேல விழுந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறத நாம மறந்துடுறோம். பெருமான் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறான், பெருமான் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான், பெருமான் ஏன் இப்படி என்னோட விளையாடுறான் அப்படின்னு தகாத வார்த்தைகள் எல்லாம் நாம பெருமான் மேல எறிகிறோம். ஒன்னு யோசிச்சு பாருங்க, பெருமான் நம்ம கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்றார். ஒண்ணும் கிடையாது, நீங்க ஒரு விஷயம் கேக்குறீங்க சாமி கிட்ட, அவர் உங்களுக்கு கொடுக்கலன்னு உடனே எப்படியெல்லாம் நாம திட்டுறோம் சாமிய. ஆனா ஒரே நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், நமக்கு பிள்ளைங்க இருக்குது, நம்ம பிள்ளைங்க நல்ல காய்ச்சலோட இருக்கிற ஒரு நேரத்துல, காய்ச்சல் சளின்னு இருக்கிற நேரத்துல எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா, தாய் தந்தையா இருக்கிற நீங்க வாங்கி கொடுப்போமா? வாங்கி கொடுக்க மாட்டோம், முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்போ அந்த குழந்தை நாம பெருமான திட்டுறா மாதிரி அந்த குழந்தை நம்மளை பார்த்து, கல் நெஞ்சமா இருக்கியே, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்க முடியலையா உனக்கு, ஒன்னெல்லாம் நான் அம்மா அப்பான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு வசை மாறி பொழிந்தா நமக்கு எப்படி வலிக்கும். ஓ நல்லதுக்கு தானே ராஜா நான் இதை செய்யறேன், நீ அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்றியேன்னு சொல்லிட்டு நமக்குள்ளால எத்தனை ஒரு வேதனை வரும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம அதைத்தானே செய்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய வினை கழிவுக்காக பெருமான் ஒவ்வொரு அனுபவத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம அதுக்கு நன்றி சொல்லி, சாமி இந்த அனுபவத்தை எனக்கு ஊட்டுகின்றாய், இதனால வருகின்ற எனது வினை பயனை எனக்கு கழித்து அருள் செய்கின்றாய், நன்றி அப்படின்னு எப்போ ஒரு உயிர் சொல்ல ஆரம்பிக்கின்றதோ அந்த நொடி பொழுது அடியார் அப்படிங்கிற அந்த தகுதிப்பாட்டுக்கு நாம வருவோம். அது இல்லாம கண்டமணி கட்டியிருக்கேன், நானும் திருநீர் பூசியிருக்கேன், நானும் திருமுறைகள் படிக்கிறேன், நானும் எல்லாரும் பூசை எடுத்திருக்கிறாங்கன்னு நானும் பூசை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க அடியார் இலக்கணத்தில் நாம் வரமாட்டோம். அந்த குறிப்பை தான் இந்த பாடல்ல சொல்லி அருள் செய்கிறார் ஆசிரியர். அதாவது செம்மன கிழவோர் அப்படிங்கிறாரு. செம்மன கிழவோர் அப்படின்னா யார் யாரு பெருமானை பார்த்து பெருமானையே மனத்தில் நினைத்து தனது மனத்தை செம்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அதனாலதாங்க அவனுக்கு பேரே சிவம். சிவம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா செம்மை என்று பொருள். அது என்ன செம்மை அப்படின்னா, செம்மேனி அம்மான், அவனுடைய திருமேனி. திருமேனி மட்டும்தான் செம்மையா இல்லைன்னா இல்லைங்க, அவனுடைய குணமும் செம்மை நிறைந்தது. நாம அவனை வழிபடும் போது நாமும் செம்மை உடையவர்களாக இருப்போம். எத்தனை தவறு வேணாலும் செய்திருக்கலாம், ஆனா பெருமானின் பெயரை சொல்ல ஆரம்பித்த பிறகு அந்த தவற்றை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அதுல இருந்து வெளியில வர பார்க்க வேண்டும். அதத்தான் இங்க சொல்றாரு, செம்மன கிழவோர். மனம் சுத்தமாக இருக்கின்ற மக்கள் அன்புதா என்று உன் சேவடி பார்த்திருந்து, எனக்கு அன்பு வேண்டும், உனது கடைக்கண் பார்வை வேண்டும், எனக்கு நீ வேண்டும், உனது திருவடி வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு பெருமானை பார்த்து கொண்டிருக்கின்றார்களா. அப்படிப்பட்ட அடியார்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணின, என் மனம் குடி புகுந்து இருப்பதற்கு யான் ஆர், நான் யாருப்பா, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது, ஆனா என் மனசுல ஏறி நீ உக்காந்துட்டு இருக்கியே. இன்னைக்கு நாம எல்லாரும் சொல்ல வேண்டிய வார்த்தைங்க இது. யோசிச்சு பாருங்க, எந்த தகுதியும் இல்லாத நம்ம மனசுல சாமி ஏறி உக்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு நினைப்பே நம்ம கண்ணுல தண்ணி கொண்டு வரணும். எனக்காக என் பெருமான் இறங்கி வந்திருக்கிறான். எத்தனை அழுக்கு வாய்ந்தவளால், அதாவது இந்த உடலாலேயும் சரி, இந்த மனத்தாலேயும் சரி, எனது செயலாலேயும் சரி, எத்தனையோ தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றேன், செய்திருக்கின்றேன், செய்யவும் போகின்றேன். ஆனாலும் என் மேல் கருணை கொண்டு பெருமான் என் மனத்தில் புகுந்து நிற்கின்றானே, அந்த நினைப்பு நமக்கு வந்த நேரத்துல, அதுதாங்க இந்த திருமுறை எல்லாம் படிக்கிறதோடைய அனுபவம். பெருமான் உள்ள நிக்கிறான், அதை உணரணும் நாம. என் மனம் குடி புகுந்து இருப்பதற்கு யான் ஆர், என்னிடம் என்னுடைய அடிமைதான் யாது, நான் உனக்கு அடிமை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூட தகுதி இல்லாதவளா இருக்கிறேனே, எனக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றாயே பெருமானே என்று ஆசிரியர் அப்படியே உருகி நிற்கின்றார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் 5 எழுத்த சொல்றோம், கண்டமணி கட்டியிருக்கோம், பெருமானை நினைக்கின்றோம், திருமுறைகளை படிக்கின்றோம் அப்படின்னா நாமும் அவனுக்கு அடிமையாகத்தானே இருக்கின்றோம். ஆனா அந்த அடிமைத்தனத்திற்கு என்ன செய்துட்டோம் நாம அப்படின்னா, ஒண்ணுமே செய்யலைங்க. எந்த லாயக்கும் இல்லாத நம்மையும் ஆண்டு அருள் செய்கின்றான். அதுதாங்க அவனுடைய கருணை தீரம். அதாவது எந்த விதத்திலையும் லாயக்கே இல்லாத என்னையும் ஆண்டு அருள் செய்கின்றாயே பெருமானே அப்படின்னு அந்த ஒரு தன்னிரக்கத்தோடு ஆசிரியர் கேட்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான்
எத்தனை பெரிய மனமுடையவனாக இருப்பான். அப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கின்றான் தெரியுமா? பூவனம் என்ற திருத்தலத்தில் இருக்கின்றான். அந்த பூவனம் என்ற திருத்தலம் எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கே பெண்கள் அழகாக நடனமாடிக்கொண்டிருக்கின்றார்கள், தன்னிலை மறந்து நிற்கின்றார்கள், பாட்டும் கூத்துமாக இருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? நீ வீதி உலா வருகின்றாயல்லையா, உன்னுடைய அழகில் மயங்கி தன்னிலை மறந்து நிற்கின்ற பெண்கள் நம்ம தாங்க. இந்த உடலால ஆண் பெண் வேறுபாடு சைவத்துக்கு கிடையாது. பெருமான் வரும்போது அவனை பார்த்து யாரெல்லாம் உருகி நிற்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் பெருமான் மேல் காதல் கொண்ட பெண்கள் தான். அந்த பெண்களைத்தான் இங்க சொல்லி, அவங்களுடைய தலையிலிருந்து விழற அந்த மலர் இருக்கு இல்லையா, அந்த மலரில் இருந்து வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இயற்கை வளம் மிகுந்து இருக்கின்ற திருப்பூவனம் என்ற திருத்தலம் என்ற குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். இந்த பாடல், இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாடல் ஒவ்வொருவரும் நாம எல்லாரும் அனுபவித்து அனுபவித்து கண்ணீர் மல்க பாட வேண்டிய அற்புதமான ஒரு பாடல். என்னையும் ஆண்டு அருள் செய்கின்ற அந்த பெருமானுக்கு நன்றி சொல்லும் முகத்தானாக. திருச்சிற்றம்பலம். சொன்னவில் முறை நான் காரணம் உணரா சூழல் புக்கு ஒளித்த நீ இன்று கண்ணவில் மனத்து என் கண்வலை படும் இக்கருணையின் பெரியது ஒன்று உளதே. மின்னவில் கனக மாளிகை வாய்தல் விளங்கு இளம் பிறை தவழ் மாடம் பொன்னவில் புரிசை ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. இந்த பதிகம் முழுவதுமே பெருமான் நம்மிடம் வந்து எப்படி ஆட்கொண்டு நிற்கின்றார் அப்படிங்கிற அந்த குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள்கின்ற பதிகம். இந்த பாடலும் அதே குறிப்பு தான். அதாவது, கல் போன்ற இருக்கின்ற இந்த மனத்தை பிசைந்து அதில் உள் நீ வந்து அமர்ந்திருக்கின்றாய் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். இதே குறிப்பு நமக்கு வந்து 8ஆம் திருமுறையில எல்லாருக்குமே தெரிந்த பாடல். இந்த மனம் வந்து கல் போல இருக்கு சாமி, அதுக்குள்ள நீ வந்து உட்கார்ந்திருக்கிறியே அப்படின்னுட்டு, கல்லை பிசைந்து கனியாக்கி அப்படிங்கிற ஒரு சொற்றொடரும் வரும். இதே குறிப்பை நம்ம நம்பி ஆரூரரும் சொல்லியிருப்பாரு. என் மனம் கல் போல இருக்கின்றது, அதில் வந்து நீ அமர்ந்திருக்கின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது, கல்லுக்குள்ள வந்து ஒரு உயிர் வாழ முடியுமா, கல்லுக்குள்ள யாராவது இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும் என்று காண்பிப்பதற்காகத்தான் நமக்கு சாமி என்ன பண்ணாரு, பாறை வைத்து அதுக்குள் தேரையை வைத்து காண்பித்தார். அதே மாதிரி பாறையை வைத்து அதில் இருந்து எங்கிருந்துதான் முளைக்குதுன்னு தெரியாது, அந்த வேர் எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியாது, ஆனா அழகான செடிகளை வளர்த்து நமக்கு காண்பிக்கின்றார். கல்லும் உயிர் உடையது என்பதற்காக. இதுல என்னன்னா, என் மனம் கல் போல இருக்கின்றது, எதற்குமே உருகாது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த கல்லிலேயே வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கியேப்பா, ஒட்டச்சு சுக்குநூறாய் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியேப்பா அப்படின்னு பெருமானை பார்த்து கேட்கின்றார். இன்னைக்கு நாமளும் பெருமானை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை தான். யோசிச்சு பாருங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சைவம்னா என்ன, சிவம்னா என்ன, நமக்கு வந்து சிவன் அடியார்கள்னா என்ன, தீக்கைனா என்ன, எதுவுமே தெரியாது. திருமுறைகள்னா என்னன்னு தெரியாது, சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு கல் போன்ற பிறவியில தானே நாம இருந்தோம். அப்படிப்பட்ட பிறவியில் இருந்த நம்மை மீட்டு வெளியில் கொண்டு வந்து இன்று பெருமானை நினைத்த மாத்திரத்தில் கலங்க வைக்கின்றார். அப்படின்னா பெருமானுக்கு உகந்த பெயர் வேதியன் என்று சொல்லப்படுவது. யோசிச்சு பாருங்க, வேதியன்னா என்ன? கெமிஸ்ட்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரியில இருக்கிறவன் என்ன செய்வான், ஒரு ஆசிட் எடுத்து இன்னொரு இடத்துல ஊத்துவான், இன்னொன்னு எடுத்து வேற இடத்துல ஊத்துவான், ஏதோ ஒண்ணு புதுசா கண்டுபிடிப்பான், ஏதாவது ஒண்ணு செய்துகிட்டே இருப்பாங்க. வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்துபவன் என்பதனால பெருமானுக்கு வேதியன் என்று ஒரு பொருள் உண்டு. இங்க என்ன வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான் அப்படின்னா, கல்லா இருக்கின்ற என் மனத்தை உருக்கி அதில் உள் அமர்ந்து என்னையும் உருக வைக்கின்றான். கல் உருகுமா அப்படின்னா பெருமான் நினைச்சா உருகும்பா.
நாம நினைச்சா உருகுமான்னா தெரியாது, நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறது தெரியாது, அதுக்கு ஏதாவது ஆசிட்ஸ் இருக்கா அப்படிங்கறது தெரியாது. ஆனா பெருமான் நினைத்தா கல்லையும் உருக்குவான். அதனாலதான் பாருங்க, முப்புறங்கள் எரித்தப்ப அம்பு வில்லு எல்லாம் எடுத்துட்டு போனோம்ல, அவன் என்ன எடுத்துட்டு போறான்? மேருமலையை வளைத்து வில்லாக ஆக்குகின்றான். எங்க ஒரு கம்பியா வளைக்கலாம், ஏதாவது ஒரு இந்த மரம் செடி கொடி இதெல்லாத்தையும் வளைக்கலாம், மலைய வளைக்க முடியுமாங்க அப்படின்னா பெருமான் நினைத்தால் செய்வான். ஏன்னா அவன் எதையும் எல்லாமே நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடியவன் இல்லையா? அதனால அவன் நினைச்ச மாத்திரத்துல செய்திருவான். ஒரு கல்லையே வளைத்து அழகான வில்லாக மாற்றக்கூடியவன். என் மனம் கல்லாக இருக்கின்றது, அதை உருக்கி அதில் ஏறி அமர்ந்து கொண்டு அருள் செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கின்றார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகான மாட மாளிகைகள் விளங்கி இருக்கின்ற பிறை தவழ்ந்து செல்லுகின்ற மாடங்கள். அது எப்படிங்க பிறை தவழ்ந்து செல்லும்னா, அத்தனை உயரத்திற்கு இருக்கின்றதான் இந்த மாளிகைகள். இன்னைக்கு நாம சொல்றோம்ல ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அததான் அந்த காலத்துல ஆசிரியர் அழகா சொல்றாரு. கனக மாளிகை வாய்தல் விளங்கு இளம் பிறை தவழ் மாடம். பிறை தவழ் மாடம், வானத்தை அளாவிக் கொண்டு நிற்கின்ற மாடங்கள் நிறைந்த அழகான இடம் எது அப்படின்னா திருப்பூவனம் என்ற இடம். அங்கே கோயில் கொண்டு இந்த உயிர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றான் பெருமான். இதுல என்னன்னா, சொன்னவில் முறை நான்காரணம் உணரா, அழகான சொற்களால் ஆன வேதங்களை சொல்லிக் கொண்டு இருந்தாலும் பெருமான் ஒளித்துக் கொண்டான். ஆனால் என்ன காரணம்னு தெரியல, இந்த கல்லா இருக்கிற மனத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான்பா அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன குறிப்புன்னா, நமக்கு கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் நால்வர் நான்மணி மாலை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. 40 பாடல்கள், 10 பாட்டு ஒவ்வொரு அருளாளருக்கும். அதாவது எப்படின்னா, இப்ப நீங்க மாலை கோத்தீங்கன்னா 4 விதமான மலர்கள் வைத்து, இப்ப ஒரு பூ மாலை கட்டினா எப்படி கட்டலாம்? ஒரு பூ வச்சு கட்டலாம், அல்லது 2 பூ, வெறும் மல்லி மட்டுமே வச்சு கட்டுவாங்க. இல்ல அப்படின்னாக்க 2 பூவை வச்சு கட்டுவாங்க, இல்லைன்னா 3 பூ வச்சு கட்டுவாங்க. அந்த கான்செப்ட்ல வர்றதுதான் இந்த பதிகங்கள் என்று சொல்லப்படுவது. பதிகங்கள்னா ஒரே மலரை வைத்து கட்டுவது, அதாவது ஒரே பா வகையை வைத்து கட்டுவது பதிகங்கள். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் 2 பாடல் வகைகளை வைத்து மாலை கோர்ப்பது போல. இப்ப அரளியும் ஒரு பச்சிலையும் வச்சு கோப்பாங்க இல்லையா, கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டுறதுதான் 20 என்று சொல்லப்படுவது. 20 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 20 பாட்டு இருக்கும், 2 விதமான பா வகைகளை சேர்ந்தது. அதே மாதிரி மும்மணி கோவை, அதனாலதான் பாத்தீங்கன்னா திருவாரூர் மும்மணி கோவை, சிதம்பரம் மும்மணி கோவை அப்படின்லாம் சொல்றோம். இது 3 விதமான பா வகைகளை வைத்து கட்டுவது மும்மணி கோவை என்று. நான்மணி மாலை என்று சொன்னால் 4 விதமான மலர்களை வைத்து கட்டுவது அது. அல்லது இன்னொரு இது சொல்லுவாங்க, 4 மணிகளை வைத்து கட்டும் மாலை என்றும் சொல்லுவார்கள். அதாவது முத்து, அதுக்கப்புறம் பகளம், அதுக்கப்புறம் மரகதம், அதுக்கப்புறம் மாணிக்கம். இந்த 4ஐயும் மாத்தி 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 கோக்கும் போது அழகான ஒரு மாலை வரும் இல்லையா, அந்த மாலை தான் நான்மணி மாலை என்று சொல்லப்படுவது. முத்து என்பது நம்ம ஞானசம்பந்தருக்காக அருளி செய்தார். பகளம் என்பதை நமக்கு அப்பர் பெருமானுக்காகவும், மரகதத்தை நம்ம நம்பி ஆரூரருக்காகவும், மாணிக்க வாசகருக்காக மாணிக்க கல்லையும் வைத்து 40 பாட்டு, மொத்தம் 10 ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருப்பார். அதுல மாணிக்க வாசகருக்காக ஒரு பாடல் பாடும்போது சொல்லுவாரு, ஆரணம் மொழிந்தப்போ, அப்போ அதாவது பாடல்கள் வேதங்கள் இருக்கு இல்லையா, அத பலகால் ஒவ்வொருத்தர் சொல்றத நான் கேட்கிறேன். பலகாலும் சொல்றாங்க, ஆனா அவங்க உருகி நெக்குருகி தழுதழுத்து மிடறு விம்மி நின்று நான் பார்க்கவே இல்லை. ஆனா இந்த திருவாசகம்னு ஒண்ணு இருக்க, அத ஒரே ஒரு தடவை படிச்சா போதும்பா, கல்மனதும் கனிந்து விடும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிற குறிப்புல அந்த பாடல் அருளி செய்திருப்பார். கற்பனை களஞ்சியம் இல்லையா, அந்த கற்பனையே அங்க கொட்டி கிடக்கும் அந்த பாடல்ல. அற்புதமான ஒரு பாடல். அதே குறிப்புல தான் இங்க
எத்தனையோ மொழிகள் சொல்லும்போது பெருமான் ஒளித்துக் கொண்டான். ஆனா எதையுமே முயற்சி செய்யாமல் அன்பு ஒன்றே காரணமாக நின்ற நேரத்தில் கல்லாக இருக்கின்ற இந்த மனத்திலும் புகுந்து அருள் செய்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அற்புதமான, ஆழமான, அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10வது பாடல். பூவணம் கோயில் கொண்டு எனை ஆண்ட புனிதனை, வனிதை பாகனை, வெண்கோவணம் கொண்டு வெண்தலை ஏந்தும் குழகனை, அழகெலாம் நிறைந்த தீவணன் தன்னை, செழுமறை தெரியும் திகழ் கருவூரனேன் உரைத்த பாவணத் தமிழ்கள் 10ம் வல்லார்கள் பரமனது உருவம் ஆகுவரே. இன்றைய பாடல் திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படும் பதிக பலனை குறித்து அருள் செய்கின்ற அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை நாம எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா, அதாவது ஆசிரியர் என்ன சொல்றாரு, மேல சொன்ன 10 பாடல்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆனா நமது தவக்குறைவின் காரணமாக, நமது வினையின் காரணமாக 2 பாடல்கள் கிடைக்கவில்லை. 8வது பாடலும் 9வது பாடலும் நமக்கு கிடைத்தல. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அறிவின்மை, நம்மளுடைய பக்குவம் இன்மை, நம்மளுடைய வினை, வேற எதையும் நம்ம இங்க யாரையும் பழியோ இதுவோ சொல்ல முடியாது. எல்லாம் போயிடுச்சு. 10 பாடல்கள்ல 8 தான் கிடைத்திருக்கின்றது. அந்த 8 பாடல்களையும் படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு குறிப்பை நமக்கு அருள் சொல்றார் பாருங்க ஆசிரியர். சாரூபம் என்று சொல்லப்படுகின்ற பரமனது உருவம் நமக்கு கிடைக்கும். இதுல நமக்கு சரியை தொண்டு, கிரியை தொண்டு, யோகம், ஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 4 நெறியில் நிற்பவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பது நமக்கு ஞான நூல்கள் சொல்லி வைத்திருக்கின்றது. அதாவது சரியை தொண்டு செய்பவர்களுக்கு சாலோக பதவியும், கிரியை தொண்டு செய்பவர்களுக்கு சாமீபம் என்று சொல்லப்படுகின்ற பெருமானின் அருகிலேயே இருக்கின்ற அந்த ஒரு தொண்டி, அந்த ஒரு வாய்ப்பையும், யோகத்தில் நிற்பவர்களுக்கு சாரூபம் என்று சொல்லப்படுகின்ற அவனது உருவமே கொடுத்து அருள் செய்கின்ற திறத்தினையும், அதே நேரம் சாயுஜ்யம் என்பதை, அதாவது ஞான நிலையில் இருப்பவர்களுக்கு பெருமானோடியே இருக்கின்ற, அதாவது இரண்டர கலக்கின்ற அந்த ஒரு நிலையையும் எடுத்துச் சொல்லுகின்றது நமது ஞான நூல்கள். இதுல இந்த பாடலை படிப்பதனால் இது யோக நெறியில் இருக்கின்ற பாடல்கள் என்பதை மேல சொன்ன 7 பாடல்கள் மூலமா நாம புரிந்திருக்கின்றோம். அதனால இந்த பாடல்களை படித்தால் சாரூபம் என்று சொல்லப்படுகின்ற பெருமானின் உருவம் நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறதை அருள் செய்கின்றார்கள். இப்ப பெருமானுடைய உருவம் கிடைக்கின்றது அப்படின்னா இதுல அது எப்படி நடக்கும், யாருக்காவது அப்படி கிடைச்சிருக்கா அப்படின்னா, ஆமா, நம்மளுடைய நால்வர் என்று சொல்லி போற்றப்படுகின்ற நம்பி ஆரூரன், அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சுந்தரன் என்ற பெயரில் மிகவும் பரிச்சயமானவர் நம்பி ஆரூரர். அவர் சாரூபம் பெற்றவர். நம்பி ஆரூரருடைய அதுவும் ஒரு காரணம், நாம ஏன் அவரை சுந்தரன் அப்படின்னு ஒரு செல்ல பேர்ல சொல்றோம் அப்படின்னுட்டு. ஆனா அவர் கைலாயத்துல இருந்தா வரைக்கும் தான் அவருக்கு சுந்தரன், ஆளாள சுந்தரன் என்று பெயர். அவர் பூமிக்கு பிறவி எடுத்து வந்த பிறகு அவரது பெயர் நம்பி ஆரூரன். ஆரூரன் தான் அவருக்கு வைத்த பெயர். தன்னை எந்த இடத்திலையுமே அவர் சுந்தரன் என்று அழைத்துக் கொள்ளவே இல்லை. ஏன்னா இப்ப ஒவ்வொரு பாட்டிலையும் கீழே கடைசியில இறுதி பாடலாக திருக்கடைக்காப்பு சொல்லுவாங்க. அப்போ இதை பாடி அருள் செய்தது யாரு அப்படிங்கறத சொல்ற இடத்துல எங்கேயுமே தன்னை சுந்தரன் என்று நம்பி ஆரூரர் சொல்லவில்லை. அதே மாதிரி சேக்கிழார் பெருமானும் கைலாயத்துல இருந்த போதுதான் அவருக்கு சுந்தரன் என்ற பெயர், பூமிக்கு வந்தது பிறகு அவருக்கு சுந்தரன் என்ற பெயர் கிடையாது, நம்பி ஆரூரன் அப்படிங்கறத தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்மளோட சககாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சான்றோர்கள் யாருமே சுந்தரன் என்ற பெயரையும் சொல்லவில்லை, நம்பி ஆரூரன் என்றுதான் அவர்களும் சொல்லுகின்றார்கள். உதாரணத்துக்கு 12ஆம் திருமுறை பெரிய புராணத்திற்கு உரை எழுதிய மிகச்சிறந்த உரை என்று இன்று போற்றப்படுகின்ற CKS பெரிய புராண உரையை எடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே சுந்தரன் என்று சொல்லவில்லை.
என்ன குறிப்புன்னா, தன்னை அவர் எங்கேயுமே சுந்தரன்னு சொல்லல. நாம யாருங்க அவர் பேரை மாத்துறதுக்கு? நமக்கு அவருடைய பெயர் நம்பி ஆரூரன். பெருமான் அவருக்கு கொடுத்த பெயர் வந்தொண்டன், அவ்வளவுதான். நம்பி ஆரூரன் என்று விளங்கப்படுகின்றவர் சாரூபம் பெற்றவர். பெருமான் கண்ணாடியை பார்த்து சுந்தரா வா அப்படிங்கிறாரு, வெளில வந்துட்டாரு, சாரூபம் பெற்றவர். அதே மாதிரி நம்ம நந்தியம் பெருமானும் சாரூபம் பெற்றவர். ரிஷப வாகனம் வேறு, நந்தியம் பெருமான் வேறு. இப்ப நந்தி பரம்பரை என்று நாம சொல்றோம் இல்லையா, சைலாதி மரபு நந்தி பரம்பரை என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அது மனிதர் தான். அந்த நந்தியம் பெருமான் என்று சொல்லப்படுவது மனிதன் தான். மனிதனில் சாரூபம் பெற்றவர். சில கோயில்ல போய் பாத்தீங்கன்னா அதிகார நந்தி அப்படின்னு சொல்லிட்டு காளையோடைய முகத்தை வச்சிருப்பாங்க. அது தவறான ஒரு ரெப்ரசன்டேஷன். ஏன் அப்படின்னா, சாரூபம் பெற்றவர் தான், அந்த பூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவர் தான் நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் சாரூபம் பெற்றவர், பெருமானின் அழகிய வடிவத்தை பெற்றவர். அதுல நாம குழப்பம் அடையக்கூடாது. சரி, இந்த பாடலை படித்தால், இந்த பதிகத்தை முழுவதுமாக ஓதினால் நமக்கு சாரூபம் என்று சொல்லப்படுகின்ற பெருமானின் எழில் வடிவம் கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். யார் மேல பாடின பாடல்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன், வர்ணிச்சு தள்ளுறாரு. அதாவது, பூவனம் கோயில் கொண்டு என்னை ஆண்ட புனிதனை. பூவனம் என்ற இடத்துல கோயில் கொண்டிருக்கின்றான்பா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னை ஆண்டு கொண்டான். ஆண்டு கொண்டவன் சாதாரண ஆள் இல்ல தெரியுமா, புனிதன். அவனை மாதிரி, அதாவது மலமற்றவன் என்று எண்குணங்கள்ல நாம சொல்றோம்ல, அந்த மலமற்றவன் என்று சொல்லுவதற்கு எடுத்துக்காட்டே எங்க சிவபெருமான் தான். அவனை தவிர நீங்க வேற யாரையுமே யோசிக்க கூட முடியாது அப்படிங்கறதை ஆணித்தரமாக சொல்லுகின்றார் ஆசிரியர். சொல்லிட்டு, வனிதை பாகனை, பெண்ணை ஒரு பாகத்தில் கொண்டு அருள் செய்கின்றவன், உமை ஒரு பாகனாக இருந்து அருள் செய்கின்றவன் அப்படிங்கிற குறிப்பையும் சொல்லிட்டு, வெண் கோவணம் கொண்டு வெண்தலை ஏந்தும் குழகனை, பெண்ணை உடலில் சரிபாதி வைத்திருக்கின்றான். அப்ப அது போக வடிவம் தானே. அதுக்கு அடுத்ததே பாருங்க. ஆனா அவன் என்ன தெரியுமாப்பா பண்றான்? ஒரு கோவணத்தை கட்டிட்டு தலையில ஒரு மண்டை ஓட்டை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான்பா. ஆனாலும் அவன் அழகன், அவன் இளமை வாய்ந்தவன். இளமை என்று சொல்லியாச்சுனாலே, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க யாரா இருப்பாங்க? வயசானவங்களா இருப்பாங்க இல்லையா? வயசானவங்க தான் போய் ஒவ்வொரு இடமா பிச்சை, நான் இதுக்கு மேல உழைக்க முடியாது, எனக்கு ஆதரவுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலையில. ஆனா சாமி என்ன பண்றாரு? இளமை மிகுந்தவனாக இருக்கின்றான், ஆனாலும் பிச்சை எடுக்கின்றானாம். கோவணம் கட்டிக்கொண்டு தலையில் வெண்தலை ஏந்திக் கொண்டு, அதாவது பிட்சாடனர் வடிவம் என்பதை இங்கே நினைவுக்கு கொண்டு வருகின்றார் ஆசிரியர். பிட்சாடனர் வடிவத்தை பாருங்களேன், சொக்கி போகிற அழகு. அழகுன்னா அதுதாங்க அழகு. நம்ம திருமறைக்காடு அந்த திருமறைக்காடு தலத்துல பிட்சாடனரை வரைஞ்சிருப்பாங்க, ஒரு ஓவியத்துல வரைஞ்சிருப்பாங்க. அத்தனை அழகா அப்படியே சொக்கி போற அளவுக்கு இருக்கும் அந்த அழகு. அப்படி ஒரு அழகு. அப்படிப்பட்ட குழகனை என்று சொல்லிட்டு, அழகெல்லாம் நிறைந்த தீவனன் தன்னை. அழகுன்னு சொல்லியாச்சுனாலே அவன்தான். அப்படி இருக்கிற தீவண்ணனாக இருக்கின்றான் செம்மேனி அம்மான் எங்கள் பெருமான் என்று சொல்லி, இதுல என்ன குறிப்புன்னா, செம்மேனி அம்மான் என்பதனாலதான் அவனுக்கு சிவம் என்று பெயர். சிவம் என்றாலே செம்மை. இதுல செம்மை நிறத்தை உடையவன், செம்மை குணத்தை உடையவன். அதனாலதான் மேல புனிதனைன்னு சொல்லிட்டாரு. புனிதனை என்பது செம்மை குணத்தை உடையவன், தீவனன் தன்னை என்பதை செம்மை நிறத்தவன் என்பதை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட சிவபெருமானை யார் பாடியிருக்கிறேன் தெரியுமா? கருவூரன் என்று சொல்லப்படுகின்ற கருவூர் தேவன் பாடியிருக்கின்றேன். நானும் எப்படிப்பட்டவன் தெரியுமா? செழுமறை தெரியும் திகழ். அதாவது மறைகள் என்று சொல்லப்படுகின்றத, செழுமை நிறைந்த வளப்பம் நிறைந்த மறைகளை தெரிந்தவனாக இருந்தாலும் அழகான தமிழில் பாடியிருக்கின்றேன். இன்று தமிழ்ல பேசினாலே அசிங்கம் கேவலம்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அருளாளர்கள்லாம் தன்னை தமிழோடு சேர்த்து இணைத்து பார்ப்பதில் பெருமை அடைந்திருக்கின்றார்கள்.
இதுதாங்க உண்மையான சைவன். உண்மையான சைவன் யாரு அப்படின்னா, தன்னை தமிழோடு பிணைத்து பார்ப்பவன் தான் உண்மையான சைவன். அந்த குறிப்பை இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல தமிழ்ல நாம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் தமிழுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப என்ன சொல்லுவோம், ஒரே வார்த்தை, தமிழ் சோறு போடுமா அப்படின்னு கேட்டுருவோம். என்னமோ ஐடி தான் இன்னைக்கு நம்மளுக்கு சோறு போடுற மாதிரியும், கெமிஸ்ட்ரி தான் இன்னைக்கு நம்மளுக்கு சோறு போடுற மாதிரியும். தமிழ் சோறு போடுமா அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டோம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா, தமிழ் தாங்க சோறு போடும், வேற எந்த மொழியும் சோறு போடாது, தமிழ் தான் சோறு போடும். ஏன் அப்படின்னா, சோறு என்ற வார்த்தைக்கு முக்தி என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. சோறு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம சாப்பிடுறது ஒண்ணு, ஆனா ரெண்டாவது பொருள் என்னன்னா, முக்கியமான பொருள் அதுதான் முக்தி. தமிழ் மட்டும்தாங்க முக்தியை கொடுக்கும், வேற எதுவும் கொடுக்காது. பிசிக்ஸ் முக்தியை கொடுக்குமா என்ன, கெமிஸ்ட்ரி முக்தியை கொடுக்குமா என்ன, கிடையவே கிடையாது, ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும். ஆனா தமிழ் மட்டும்தான் முக்தியை கொடுக்கும், தமிழ் மட்டுமே சோறு போடும். அந்த உறுதிப்பாட்டோடு நாம் இன்றாவது தமிழை சரியாக படிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அருளாளர்கள் எல்லாருமே தன்னை தமிழோடு இணைத்து பெருமையோடு பாடி அருள் செய்திருக்கின்றார்கள். அந்த தமிழ் பாடல்களை நாமும் போற்றி துதிப்போம். அருளாளர்களுடைய வாக்கு இது என்னுடைய வாக்கோ உங்களுடைய வாக்கோ கிடையாது. அருளாளர்களுடைய வாக்கு எனதுரை தனதுரை என்று நமக்கு காழிப்பிள்ளையார் பெருமானின் வாக்கு இது என்பதை நமக்கு பறைசாற்றி இருக்கின்றார். அப்படிப்பட்ட தமிழ் வாக்கு அனைத்தும் மந்திரச் சொற்கள். திருமுறைகளை எடுத்து நன்றாக படிப்போம். பெருமானின் திருவருள் நம்மோடு என்றுமே இருக்கும். அற்புதமான அழகான ஆழமான ஒரு பாடல் நமக்கு இன்று இறுதி பாடல் முடிவடைகின்ற இந்த நிலையில் அடியார்களின் திருவடிகளுக்கு ஒரு தாழ்மையான விண்ணப்பம். மேற்சொன்ன 8 பாடல்களையும் சேர்த்து ஒரு முறை ஓதிவிடுங்கள் என்று உங்கள் திருமுறைகளுக்கு விண்ணப்பமாக வைத்து இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 14வது திருப்பதிகம் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து முடிவடைந்த நிலையில் இன்று திரண்ட கருத்துக்களாக ஒரு சேர உள்ள கருத்துக்களை பார்ப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது. 14வது திருப்பதிகம். இந்த பதிகத்தில் முதல்ல மேலோட்டமான கருத்தை பார்த்துட்டு பிறகு சற்று ஆழமாக பார்க்கலாம். அதாவது இந்த பாடல் பதிகத்துல பாத்தீங்கன்னா 7 வகை பிறப்பு என்று நாம் சொல்லக்கூடிய அந்த 7 வகை பிறப்பை பத்தின குறிப்பை மிக அழகாக அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது தாவரம் என்று சொல்லுவதை அகில் மரம் என்ற குறிப்பின் மூலமாக முதல் பாடலில் சொல்லுகின்றார். அதே மாதிரி ஊர்வன தேவர் நீர்வாழ்வன இந்த 3 பத்தின குறிப்பையும் ஊர்வன 2வது பாடலிலேயே நமக்கு வைத்து அருள் செய்கின்றார். மானிடர் என்ற குறிப்பை 3வது பாடலிலும் பரப்பன என்பதை 4வது பாடலிலுமாக வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதே மாதிரி இதில் வருகின்ற 25 மூர்த்தங்கள், அதாவது சதாசிவ மூர்த்தத்தோட சேர்த்து வருகின்ற 25 மூர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், 2வது பாடலில் அண்ணாமலையாராக அதாவது இலிங்கோத்பவராக எழுந்து நிற்கின்ற அந்த அழகிய திருக்கோலத்தை நம் கண்முன் காட்டி 10வது பாடலில் பிச்சாடனர் என்று சொல்லப்படுகின்ற வடிவமும் உமையொரு பாகர் என்று சொல்லப்படுகின்ற அர்த்தநாரீஸ்வர வடிவத்தையும் நம் கண்முன் கொண்டு வந்து அழகாக நிறுத்தி காட்டுகின்றார் ஆசிரியர். இந்த பதிகத்தை நாம ஒவ்வொரு பாடலா சிந்திச்சுட்டு வரும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு உள்ளுணர்வு உணர்த்தி இருக்கும். அது என்னன்னா, இது யோக நிலையில் இருப்பவர்களுக்கான ஒரு பதிகம் என்று. ஏன்னா ஒவ்வொரு பாடல்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெருமான் என் உள்ளம் புகுந்து நிற்கின்றான், அவனே வந்து உள்நின்று அருள் செய்கின்றான், நான் கேட்கவே இல்லை எனக்கு அருள் செய்கின்றான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலாக நமக்கு பார்த்து கொண்டு வந்தோம். அதனால தான் 10வது பாடல் இறுதி பாடல், அதாவது கடைக்காப்பு என்று சொல்லப்படுகின்ற 10வது பாடலில் சாரூபம் கிடைக்கும் என்பதையும் அருளி செய்கின்றார் ஆசிரியர். இதுல ஒரு ஒற்றுமை நாம பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு 9ஆம் திருமுறையில இந்த பதிகத்துல 8வது பாடலும் 9வது பாடலும் சிதைந்திருக்கின்றது. மொத்தம் 10 பாடல்கள்ல 8 தான் நமக்கு கிடைச்சிருக்கு.
இதுல என்ன அழகு அல்லது சிறப்பு அப்படின்னா, வேதனைக்குரிய விஷயமும் அதுதான். 7ஆம் திருமுறையிலும் இதே தலத்திற்கு, அதாவது திருப்பூவனம் என்ற தலத்திற்கு உரிய பாடல்ல பாத்தீங்கன்னா, பதிகத்துல பாத்தீங்கன்னா 8வது பாடலும் 9வது பாடலும் சிதைந்து போயிருக்கின்றது. அதிலும் 10 பாடல்கள், ஆனா நமக்கு கையில கிடைச்சது 8 பாடல்கள் தான். ஆக 7ஆம் திருமுறை 9ஆம் திருமுறை இரண்டிலுமே பூவனம் என்ற திருத்தலத்திற்கு உரிய பதிகத்தில் 8 பாடல்கள் தான் கிடைத்திருக்கு. ஒரே மாதிரி 8வது பாடலும் 9வது பாடலும் சிதைந்து போயிருக்கின்றது. அதாவது நாம பெருமான் இந்த காலத்திற்கு உள்ள பதிகங்களை வச்சோம், பாடல்களை வச்சோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு விதத்துல சப்பு கட்டுதான்னு வைங்களேன். நம்மளுடைய உதாசீனம், நம்மளுடைய கேர்லெஸ்னஸ், நம்மளுடைய அந்த பொறுப்பின்மை காரணமாக இழந்து விட்டோம். அதாவது நம்மளுடைய சொத்து இழந்திருக்கிறோம், ஆனா அதை பத்தின வருத்தமோ வேதனையோ கூட இல்லாம இன்னும் அந்த திருமுறையை படிக்கிறதுக்கு நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறது எத்தனை ஒரு பொறுப்பில்லாத தன்மையை நமக்கு இருக்கு அப்படிங்கறத எடுத்து காட்டுதுன்றதுக்கு இதுதான் சான்று. தொலைச்சிட்டோம், சரி தொலைச்சது பரவாயில்ல, அடுத்ததையாவது படிச்சு நாம காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் காப்பாத்தட்டும், யாராவது ஒருத்தர் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த யாராவது ஒருத்தர் ஏன் நாமளும் அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வர்றதில்லை. அதுதான் இதுல வேதனைக்குரிய விஷயம். சரி, இப்ப நம்ம கருத்துக்கு வருவோம். இதுல பாத்தீங்கன்னா 8 பாடல்கள் நமக்கு அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது 10 பாடல்கள் அருள் செய்திருந்தாலும் நமக்கு இன்று கிடைத்தது 8 தான், பெருமானின் கருணை காரணமாக. அதுல பாத்தீங்கன்னா அது ஏன் 8 அப்படிங்கறதுக்கு சில நுணுக்கமான தகவல்கள் நாம ஆராய்ச்சி பண்ணினா நல்லா இருக்கும். ஏன்னா இதோடைய திருக்கடை காப்போட நாம அதை சேர்த்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பொருத்தமாகவும் படுகின்றது. பெருமான் எண்தோள் உடையவன். பெருமான் எண்தோள் கொண்டவன். அதனால தானோ என்னமோ நமக்கு 8 பாடல்களே கிடைத்திருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டமூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற 8 வடிவங்களாகவும் பெருமான் நிற்கின்றான் என்ற குறிப்பை இந்த பதிகத்தில் நாம பார்க்க முடியுது. அதாவது முதல் பாடலில் மண், 2வது பாடலில் நீர், 2வது பாடலில் மீண்டும் தீ, 4வது பாடலில் காற்று மற்றும் ஆகாயம், 7வது பாடலில் சந்திரன் மற்றும் சூரியன், 10வது பாடலில் அக்னி. ஆக 10 வடிவங்களாக, அதாவது அந்த 8 வடிவங்களாக உயிர்களாகவும் பெருமான் இருந்து அருள் செய்கின்றான். அப்படிங்கிற அந்த அட்டமூர்த்த வடிவத்தை நமக்கு அழகாக பறைசாற்றுகின்றார் ஆசிரியர். அதே மாதிரி பெருமான் எண் குணங்கள் கொண்டவர். எல்லாமே 8ஆவே வருது பாருங்களேன். 8 பெருமானுக்கு மிகுந்த ஒரு எண் போலும். அதனாலதான் எண்தோள், 8 அட்டமூர்த்தம், எண்குணம், எண் திசை என்று எல்லாமே 8ஆகவே அமைந்திருக்கும். நிறைய விஷயம் இதுல எண்குணம் என்று பார்த்தோமானால், முதல் பாடலில் பேரருள் தன்மையில் பெருமான் இருக்கின்றான் என்ற குறிப்பும், 2வது பாடலில் முடிவில் ஆற்றல் மற்றும் தூய உடம்பினனாக இருக்கின்றான் என்ற குறிப்பையும், 4வது பாடலில் தன்வயத்தன் ஆதல் என்ற குறிப்பையும், 5வது பாடலில் வரம்பில் இன்பம் என்ற குறிப்பையும், 6வது பாடலில் மலமற்றவன் என்ற குறிப்பையும், 10வது பாடலில் முற்றறிவாளன் மற்றும் இயற்கை உணர்வினன் என்ற குறிப்பையும் மிக அழகாக வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். இதுல இன்னொரு குறிப்பு என்னன்னா, இந்த பதிகத்துல நாம பார்த்தது அனைத்துமே யோக நிலையில் உரியது. அதாவது சரியையில நின்று பிறகு கிரியைக்கு வந்து பிறகு யோகத்திற்கு நாம வர்றோம். அப்ப யோக நெறியில் நிற்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சாரூபம் என்று சொல்லப்படுகின்ற பெருமானின் வடிவம் கிடைக்கும். அப்ப யோகம் என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னு நாம யோசிச்சோம்னா, இன்னைக்கு நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கிற அந்த ஹத யோகாவை பத்தி நாம இங்க பேசுறது கிடையாது. அது வெறும் உடலுக்கான பயிற்சி மட்டும்தான். அப்ப இங்க சொல்லப்படுகின்ற சிவயோகம் என்பது என்ன அப்படின்னா, மனம் ஒன்றுதல் அப்படிங்கிற குறிப்போட வருவது. அதாவது மனம் ஒன்றி நாம் பெருமானை வணங்குகின்றோம் அப்படிங்கிற அந்த குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லுவதுதான் யோகம். அப்படிப்பட்ட யோக நெறியில் நிற்பவர்களுக்குத்தான் சாரூபம் என்று சொல்லப்படுவது. நான் தலைகீழ நிக்கிறேன் 10 நிமிஷம், நான் அப்படியே உருண்டையா என்ன மாத்திக்க முடியும் அப்படிங்கிற யோக பயிற்சியில நின்னாக்க சாரூபம் கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம்தான்.
ஏன்னா அது உடலுக்கான ஒரு உழைப்பு தானே ஒழிய மத்தபடி மனத்திற்கானது கிடையாது. மனம் ஒன்ற வேண்டும். நாம பூசை செய்யும் போது மனம் ஒன்றி பூசை செய்தால் மட்டுமேதான் சாரூபம் என்று சொல்லப்படுவது கிடைக்கும். இங்க சாரூபம் யாருக்காவது கிடைத்திருக்கின்றதா அப்படின்னா, நமக்கு வாழ்ந்து காட்டி அருளாளராக இருந்த நமக்கு நம்பி ஆரூரர், அதாவது ஆலால சுந்தரன் என்று கையிலையில் போற்றப்பட்ட, பூமிக்கு வந்த பிறகு அவரது பெயர் நம்பி ஆரூரர். அவருடைய நெறி யோக நெறிதான். அவர் சாரூபம் பெற்றவர். அதனாலதான் பெருமானின் அழகு உருவத்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதனால தானோ என்னமோ செல்லமா சுந்தரன் அப்படிங்கிற பெயரே அவருக்கு நிலையாக வந்துவிட்டது. ஆனால் தன்னை அவர் எங்கேயுமே சுந்தரன் என்று சொல்லவில்லை. அதனால நாம அப்படி சொல்றது சரியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி சான்றோர்களின் திருவடிக்கே வைக்கிறேன். ஏன்னா மெத்த படித்த சான்றோர்கள் யாருமே, அதாவது நான் சொல்றது நம்ம CKS பெரிய புராணம் என்று சொல்லியாச்சுன்னாலே நமக்கு CKS உரைதான் அப்படின்ற அளவுக்கு புகழ் பெற்றது. அவர் ஒரு இடத்துல கூட அங்க நம்பி ஆரூரனை சுந்தரன்னு சொல்லவே இல்லை. நாம சொல்லலாமா, அப்படி ஒருத்தருடைய பெயரை மாற்றிக்கொள்ளலாமா அப்படிங்கறத நாம தான் யோசிக்கணும். சரி, இப்ப அதே மாதிரி நந்தியம் பெருமான் அவரும் சாரூபம் பெற்றவர். நாம இதை ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். ஆக சாரூபம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மனம் ஒன்றி பூசை செய்ய வேண்டும். மனம் ஒன்றி பூசை செய்தால் மட்டுமேதான் இங்க சாரூபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நெறியில் நாம் அந்த ஒரு யோக முயற்சியினால வருகின்ற பலனை நமக்கு பெருமான் அருளி செய்வார். இதுல பட்டினத்தார் அற்புதமான ஒரு பாடல் அருளி செய்திருப்பாரு. அதாவது பூசை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இங்க அழகா சொல்லியிருப்பாரு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண, பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார, செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை, யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. நம்மளுடைய பூசைய எப்படி சொல்றாரு பாருங்களேன். இதெல்லாம் நாம செய்துகிட்டு இருக்கிற பூசை தான். அதாவது கை ஒன்னு செய்துட்டு இருக்குதான், கண்ணு ஒன்ன பாத்துட்டு இருக்குதான், மனம் வேற எங்கேயோ போயிருச்சுதான், வாய் பொய்யான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றது, இந்த உடம்பு எதையோ ஒன்ற தேவையில்லாததை சார்ந்து நிற்கின்றது, செவி எதையோ கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. இப்படி நான் பூசை செய்கின்றேன், இதை வைத்து என் வினையை எப்படிப்பா நீ தீர்க்கப் போகின்றாய், இதை ஏற்று அருள் செய்வாயா. அதாவது இது பட்டினத்தார் பாடினது கிடையாது, ஆனா நமக்காக அருள் செய்கின்றார். நாம செய்கின்ற பூசை இப்படித்தானே. நாம பூசை செய்யறோம், பக்கத்துல ஏதாவது ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம மனசு அங்க லயிக்கவே கூடாது. நம்ம பூசையில ஒன்றி இருந்தோம்னா அது காதலியே விழக்கூடாது. ஆனா அப்பந்தான் நாம அந்த சத்தம் இந்த சத்தம் எல்லா சத்தத்தையும் உள் வாங்கிக்கிட்டு அதை அவங்கள சத்தம் வேற போடுவோம். நான் பூசை பண்ணிட்டு இருக்கிறேன்ல பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு. பூசை செய்யறதே அன்பு வெளிப்படுவதற்காக. இங்க பூசை செய்யும் போதே சிடு 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 சிடுன்னு பூசை செய்தா அங்க பெருமான் எப்படி வருவார்? அன்பே சிவம், அன்பே சிவம். சிவம் அங்கே வர வேண்டும் என்றால் அங்கே அன்பு நிற்க வேண்டும், மனம் ஒன்ற வேண்டும், செய்கின்ற பூசையில் ஒன்ற வேண்டுமே ஒழிய நம்மை சுத்தி இருக்கின்ற சத்தத்திலோ நம்மை சுற்றி இருப்பவர்கள் மேலோ ஒன்றக்கூடாது. அற்புதமான ஆழமான பதிகம் நமது சிந்தனைக்கு.
இதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, மனமொன்றி திருமுறைகளை படிப்போம். மனமொன்றி படித்தால் நாம் பெருமானின் திருவடியை சேருவது உறுதி. அதனாலதான் சாரூபத்தை நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 பாடல்கள் தான் கிடைத்திருக்கின்றது. அந்த 8 அப்படிங்கிற எண்ணை எழுதி பாருங்க கொஞ்சம். 1, 2, 3, 4 இதெல்லாம் எழுதும்போது மேல தொடங்கி கீழே முடியும். ஆனா 8 மட்டும்தான் தொடங்கின இடத்திலேயே முடியும். எது போல என்றால், இந்த உயிர்கள் பெருமானிடம் இருந்து வந்தது மீண்டும் பெருமானிடமே போய் சேர வேண்டும். அங்கே மனம் ஒன்றி நாம் பூசை செய்யும் போது பெருமானிடம் கண்டிப்பாக சென்று சேர முடியும் என்ற குறிப்பைத்தான் வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக மேல் சொன்ன 8 பாடல்களையும் சேர்த்து ஒரு முறை மனம் ஒன்றி பாட வேண்டும் என்று அருளாளர்களின் அடியார்களின் திருவடிகளுக்கு ஒரு விண்ணப்பமாக வைத்து இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.